சொல்லியிருந்தீங்களா? வீடியோ அதாவது என்ன கிளாஸஸ் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த இதில் வந்து பார்ப்போம் பாருங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்க்ரீன் ஷேரிங்கோட மூவ் பண்ணி பார்ப்போம். ரைட்டா? ஸோ அது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்காருன்றதையும் நீங்கள் ஃபீட்பேக்கில் சொன்னீங்கன்னு சொன்னால் ஓகே நாங்கள் இதுலேயே போவோமா எல்லாமே சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சரி நான் அடுத்தடுத்து இதில் ஓகேயா? ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்க்ரீன் என்ன மாதிரி தெரியுதா? பார்ட்டிசிபென்ட் ஹேண்ட் நவ் சி யூ ஸ்க்ரீன் ஓகே தானே? டன் தானே? வாய்ஸஸ் எல்லாம் கிளியர் ஓகே. பேப்பர்ஸும் கிளியர் ரைட் ஓகே. யாராச்சும் பேப்பர்ஸ் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நாங்கள் ஸ்க்ரீன் ஷேரில் போய்க்கல வந்து உங்களுக்கு என்னமே வந்து ஈஸியாக இருக்கு வேணா என்னது ஒரு வேளை பேப்பர் இல்லாட்டியும் அது தெரிஞ்சுக்கொள்ளுமா நான் ரைட் ஓகே தான் பேப்பர் செய்கிறோம் கயனு அருள் ஓகே ரைட். ஸோ 2016 வந்து நாங்கள் போன 2 கிளாஸஸ்லையும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸஸில் வந்து 1 to 10 நாங்கள் பார்த்துருந்தோம் இது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து 11 to 20 வரைக்கும் பார்த்துருந்தோம். அப்படி தானே? ஏபியில் வந்து தாயங்களை பெருக்கம் பார்த்தேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போனால் 21 இருந்து 65க்கு மூவ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் நாங்கள் கொஞ்சம் விஷயம் கதைப்போம். சரி இப்போ நான் வளமையாக உங்களுக்கு சொல்கிறது என்ன உங்களுக்கு அந்த கொஞ்சம் வந்து என்ன கொஞ்சம் இடையில தான் எங்களுக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமான கேள்வி வருமானு சொல்லி இப்போ பழைய பாஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இப்போ வர ரீசெண்டான பாஸ் பேப்பரை விட வந்து முதல் இப்போ 2016 2015 அந்த டைமில் வந்ததெல்லாம் 20வது கேள்விக்கு பிறகு வர கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக தான் போட்டிருப்பேன் அவங்க. இப்பதான் ஓகே ரைட் ஓகே பிள்ளை என்ன மோட்டிவேட் வந்து இப்படி இருக்குமன்றதுக்காக வந்து இப்பதான் பாஸ் பேப்பரை வந்து என்ன செய்யணும்னா சேஞ்ச் பண்ணி லாஸ்ட் 5 கேள்வியும் வந்து ஈஸியா போட்டிருக்காங்க. அப்ப இப்ப வந்து 2016 வந்த அந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணங்களுக்கு என்னன்னு சொன்னா தேட்டம் சம்பந்தமா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வியா தான் இருக்கும். ரைட்டா? அப்ப இந்த 25வது கேள்விக்கு எல்லாம் உனக்கு சொல்லுவேன் நான் என்னன்னு சொன்னா 4 விஷயம் உனக்கு சொல்லுவேன்டா அந்த 4 விஷயத்தை தாண்டி வராது. 23வது கேள்விக்குலயும் எனக்கு கொஞ்சம் விஷயம் கதைப்பேன். அது சரி 22 இல்லாத என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கதைப்பேன். ஸோ அதை உனக்கு கதை கேட்கல வந்து எனக்கு என்ன செய்ய முடியும் சொன்னா அந்த டக்குன்னு நீ என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த பேப்பர்ஸுக்கு இதுதான் கேள்வி வரப்போறன்ற ஒரு மோட்டிவ்ல நீ வந்துருவ. அப்போ உனக்கு தெரியும் என்ன இந்த கேள்வியா வரப்போகுதுன்னு சொல்லி என்ன செய்வ எக்ஸாம் போறதுக்கு முதலே ஓகே இந்த கேள்வி எங்க பேப்பர்ல வரலாமன்ற மாதிரி நீ போவ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யற வந்த கேள்வின்னு சொன்னா சந்தோஷமா அப்படியே என்ன செய்யற செஞ்சு போட்டு வந்துருவேன். சரியா? அன்னைக்கு நாங்க கதைச்ச வச்சு கொண்டு பார்த்தேன்னு சொன்னா அப்ப நானே சொல்லியிருந்தேன் அந்த வட்டம் சம்பந்தமா வரைக்கும் ஒரு 5 விஷயம் தான் இருக்குது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னா உன்னால என்ன செய்யலாம் 22வது கேள்வியும் உன்னால செய்ய முடியும். ரைட்டா? அப்ப நான் சொன்னா அந்த விஷயத்தை நீ பார்த்தேன்னு சொன்னா 6 மார்க்ஸ் உன்னால அடிக்கலாம்னு சொல்லி 1 மார்க்ஸ் இங்கே நாங்க பார்த்துருக்கோம் இதுல ஒரு மார்க்ஸ் வருது அண்ட் வந்து இங்க ஒரு மார்க்ஸ் வருது 18வது ஒரு கேள்வி வருது. சரியா? அண்ட் வந்து 14வது ஒரு கேள்வி வருது. நானே அப்போ நீ பாசிபிள்ஸ் நீ தட்டி தட்டி பாக்கிகளை பார்த்தேன்னு சொன்னா உனக்கு அந்த விஷயங்கள் என்ன உனக்கு கதைக்கிற விஷயங்களை வழியா கிடைச்சி வச்சுட்டான்னு சொன்னா உன்னால வந்து ரைட் இந்த கேள்வியா வரப்போறன்ற ஒரு உயிர்ப்புக்கு நீ வந்துருவேன். அப்போ உன்னால என்ன செய்யலாம்னு சொன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு வழியா போகலாம். பார்த்தேன்னு சொன்னா இங்க இருக்கு 13வது ஒரு கேள்வி இருக்குது. இதே கட்டாயம் பார்த்தேன்னு சொன்னா இங்க இருக்கு 17வது ஒரு கேள்வி இருக்குது. 20வது ஒரு கேள்வி இருக்கு. நாங்க பார்த்த அந்த 5 விஷயத்தை வச்சுக்கொண்டு சாரி இதனால இதெல்லாம் வந்து இந்த கேள்வி இல்லைண்ணே இது வந்து நாங்க அந்த நான் நான் சம்பந்தமாக 6 மார்க்ஸ் பார்த்தேன்னு சொன்னா இந்த 13வது ஒரு கேள்வி இருக்குது. சரியா? இந்த ஒரு கேள்வி இருக்குது. ரைட்? இந்த ஒரு கேள்வி இருக்குது. என்ன? அப்ப நான் சொன்னேன் திருப்ப ஒரே விஷயம் தான். ரைட் அப்ப இங்கேயும் நான் என்ன செய்வேன்னா சில விஷயம் கதைப்பேன்டா அடுத்த பாஸ் பேப்பர்ல இதான் வரப்போகுது இல்லாட்டி உனக்கு வர்ற கேள்வி இவர்தான் வரப்போறண்ட இதுக்குள்ள நீ வந்துருவ. அதனால உனக்கு என்ன செய்யலாம்னா பேப்பர் வந்து கட்டாயம் வந்து மட்ஸை பொறுத்தவரைக்கும் உனக்கு ஈஸியா தான் இருக்கு. அதனால அவ நான் கேள்விக்குள்ள மூவ் பண்ணி நம்ம சொன்னா இன்றைக்கு ரைட்டா 21வது கேள்வியை பார்ப்போம். உருவில் காணப்படும் முக்கோணி ஏபிசி தொடர்பாக உள்ள தகவல்களை பயன்படுத்தி இஎஃப்சி என்ற பருமனை காணட்டாம். ரைட்? அப்ப இந்த கேள்விகளை நாங்க போறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு இதையே நாங்க பார்த்துக்கொள்ளும் இந்த பாடம் இந்த கேள்விக்கு இந்த பாடம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை நாங்க அலசி ஆராய்ஞ்சு கொள்வோம். என்ன? அப்ப நான் அலசி ஆராய போய்க்கு உனக்கு என்ன மாதிரி வரப்போன்னு சொன்னா நடுப்புள்ளி தேட்டம் ஒன்றோட எங்களுக்கு வரப்போறேன். ஆனா என்னது நடுப்புள்ளி தேட்டம். ஆனா எனக்கு இந்த பாட்டுல வந்து எழுதுறது வராது நடுப்புள்ளி தேட்டமா இருக்கு. ரைட்? அப்ப நடுப்புள்ளி தேட்டம்னு சொல்லிக்கல நீங்க என்ன வடிவா கவனிச்சு கொள்றீங்கன்னு சொன்னா ஒரு முக்கோணி சரியான ஜாதாயினம் ஒரு முக்கோணி எடுக்கிறேன் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஜாதாய்க்கும் ஒரு முக்கோணி எடுக்கிறேன். ஜாதாயினம் ஒரு முக்கோணில வந்து ஜாதாயினும் 2 பக்கங்கள்ல நடுப்புள்ளி அப்ப 2 பக்கங்கள் நடுப்புள்ளின்னு சொன்னா இந்த இடத்துல நான் என்ன செய்யற ஒரு புள்ளி நடுப்புள்ளியை வைக்கிறேன். ரெண்டா உனக்கு என்ன விளங்கணும்னு சொன்னா இந்த பக்கம் இந்த இது சமனே நடுவுல இருக்குது. சோ இந்த கோட்டை வந்து 2 துடா பிரிச்சிருக்கு இந்த புள்ளி என்ற புள்ளி. அதே மாதிரி இங்காலயம் என்ன செய்யணும்னு சொன்னா பி என்ற புள்ளியை வைக்கிறேன். அதுவும் என்ன செய்யணும்னு சொன்னா இங்கால கோட்டை வித்தியாசமா இங்கால பக்கம் 10 இருக்கலாம்
ஒரு இஞ்சால பக்கம் 10 இருக்கலாம், இஞ்சால பக்கம் 12 இருக்கலாம். அப்ப வேற வேற இலக்கங்கள் இருக்கலாம். சமனார்த்தம் 10 10 சமனார்த்தம் கொண்ட அவசியம் இல்ல. வேற வேற இருக்கு. என்ன சொன்னான்னு சொன்னா, முக்கோணி ஒன்றின் ஜாதாயினம் 2 பக்கங்களின் நடுப்புள்ளியினூடாக வரையப்படுற நேர்கோடு. என்னதுங்களை வரையப்படுற நேர்கோடாம். 3வது பக்கத்திற்கு, அதாவது இந்த 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அது இந்த அரை மடங்காகவும் இருக்கும்ன்றதை சொல்றாங்க. எனது நடுப்புள்ளி தேட்டம் சொல்லுது. சரியான நடுப்புள்ளி. மறுதலை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சரியானே மறுதலை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதே விஷயத்தை தான் உனக்கு எதுவுமே உனக்கு மறுதலுக்குறதுல பார்ட் பண்ண பொறுத்த வரைக்கும் மறுதலையா தேட்டமாண்டா உனக்கு தேவையில்லை. இந்த ஐடியா என்ன? இங்கால இங்காலையும் சமன், இங்காலையும் சமன், நடுவளவு போற கூட என்ன இதுக்கு சமாந்தரமா இருக்கப்போ இவர் இந்த அறவாசி. அப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா, மறுதலை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுக்கு, முக்கோணியொன்றின் ஜாதாயினம் ஒரு பக்கம். இங்க வந்து 2 பக்கம். ஜாதாயினம் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியினூடாக, சரியான முக்கோணியொன்றின் ஜாதாயினம் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியினூடாக, நான் போய் விளையாடாத வாரம் ஒரு ஹைட் பண்ணி விடுறேன். நேம் ஆஃப் டிசபிள் அனோட்டேஷன் சரியானே. விரிவிலையான 5ஆம் மணி சரியானே. ஓகே சரியா. அவ பார்த்துக்கொள்ளு. இவரை அழிச்சு போடுவார் சரியான. இந்த ஜீவனங்கடா அழிய காணையில் ரைட். எங்களை குறி விளையாடாத சரியான. சும்மா ஐயாச்சிட்டாப்பா. சரியா ரைட். ஓகே ரைட். அப்ப என்ன சொன்னா முக்கோணி ஒன்றின் வந்து சரியான ஜாதாயினம் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி. என்ன எங்களுக்கு முக்கோணி ஒன்றின் ஜாதாயினம் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி. அப்ப முக்கோணி ஒன்றின் ஜாதாயினம் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளினூடாக வந்து சரியானே ஏதாவது ஒரு பக்கத்துக்கு புரிகிற பக்கத்து. அப்ப இந்த பக்கத்துக்கு சமாந்தரமா வரையலாம், இல்லாட்டி இந்த பக்கத்துக்கு சமாந்தரமா நீங்க வரைஞ்சு கொள்ளலாம். சரி எப்படினாலும் வரைங்க. அப்ப இந்த பக்கத்துக்கு சமாந்தரம் சொன்னா இப்படி போகும், இந்த பக்கத்துக்கு சமாந்தரம் சொன்னா இப்படி போகும். சரியானே முக்கோணி ஒன்றின் என்னது ஜாதாயினம் ஒரு பக்கத்து நடுப்புள்ளினாக புரிதொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படுற நேர்கோடு என்ன சொன்னா 3ஆம் பக்கத்தை இரு சம கூடுமன்றதை மறதலை. ஆனா எங்களுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா 2 படமே ஒரே மாதிரி தான் எங்களுக்கு. இவர் 2ன்னு சொன்னா இவர் மேதானங்களுக்கு அதுல மாற்றம் இல்லை தானே. அப்ப இந்த கேள்வி 25 முக்கோணி சம்பந்தமாக நடுப்புள்ளி தேட்டம் வரைக்கும் உனக்கு என்னது இவருக்கு இவர் சமாந்திரம் பண்றதையும் இவருண்ட என்ன எங்களுக்கு அறவாசி இவர் ரெண்டையும் உனக்கு ஞாபகம் வச்சிருந்தா காணும். அப்ப இந்த இடத்துல சமாந்திரம் மட்டும் காணும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொன்னால் இஎஃப்சி இந்த கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாப்போம் சரிதானே. இவர் 70 சொன்னா இந்த கோணம் எங்களுக்கு என்ன 70. இப்பதான் நாங்க என்ன பார்த்தோம்னாங்க சமாந்திரம். ஒரு சமாந்திர கோடை வந்து சரிதானே எங்களுக்கு என்ன சமாந்திர ஒரு குறுக்கோடு இடைவெட்டைக்கு உண்டாகிற எப்படியோ கோணம் என்ன இருக்கும் எங்களுக்கு சமனாக இருக்கு. ஒத்த கோணம் சமன். அப்ப இவர்கள் என்ன சொன்னா இவர் 70. இந்த முக்கோணின் ஒரு பக்கத்தில் இட்டு உண்டாகிற புறக்கோணம் தான் இந்த கோணம். என்ன இருக்கும் எங்களுக்கு அது அகத்தெதிர் கோணங்கள் கூட்டத்தே சமன். அப்ப இவர்களுக்கு 100 இருக்கும். என்ன இருக்கும் 100 இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க வேற மாதிரி நாங்க பார்க்கலாம். இது முக்கோணி. முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எங்களுக்கு என்னவா இருக்க போற 180. அப்ப 70 30 100 சொன்னா இவரங்களுக்கு என்னவாக இருக்கும் 80 பாகையா இருக்கும். என்னவா இருக்கும் 80 பாகை. அப்ப இவர் 80 சொன்னா நாங்க பார்த்திருக்க முறை என்ன எங்களுக்கு ஒரு சமாந்தர கூட குறுக்கோடு இடைவெட்டைக்கு உண்டாகிற நேய கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. ஏண்டா இந்த கோணம் இந்த கோணம் நேய கோணமாக இருக்குது. அப்ப இவர் 80 சொன்ன இவரங்களுக்கு 100. அவ்வளவுதான். விளங்கிக் கொள்றியா? ஓகே தானே. விளங்கி இருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட்டா. அப்ப அடுத்த கேள்விகளை மூவ் ஆகும். ரைட். உருவில் காணப்படும் வட்டத்தின் மையம் ஏசியின் மீது அமைந்திருக்கான். அப்ப வட்டத்தின் மையம் ஏசியின் மீது அமைந்திருக்கான்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? இவர் வந்து விட்டம் ஏசி என்றது விட்டம். அப்ப என்ன உனக்கு அறவட்ட கோணமங்களுக்கு என்ன செங்கோணம். இந்த கோணமங்களுக்கு என்ன செங்கோணம். அறவட்ட கோணம் செங்கோணம். அது ஞாபகம் இருக்கணும். எப்படி இந்த ஏசி என்ற விட்டத்தால பரவில அமைக்கிற கோணம் தோழி முடிஞ்சு சரியான. சிபிடி இந்த கோணத்தை கேட்டிருக்காங்க. இங்க பார்த்தேன்னு சொன்னா இந்த ஏ ஆலையும் டி ஆலையும் என்ன ஆக்கப்பட்ட கோடுதான் வந்து மைய என்ன எங்களுக்கு பரதி கோணம். அதாவது ஒரே துண்ட கோணம் தான் இந்த கோணம் 25 பாகை. இந்த இவராலதான் ஆக்கப்பட்டதுக்கு இங்காடி இருக்கிற இந்த கோணம். அப்ப இவர் 25 சொன்னா இந்த கோணம் எங்களுக்கு என்ன 25 பாகையா தான் இருக்க போகுது. அப்ப தம்பி இவர் எங்களுக்கு என்ன ஏசி என்றவர் வந்து விட்டம் வந்ததால அறவட்ட கோணம் என்ன எங்களுக்கு செங்கோணம் வந்ததால இவர் 90. அப்ப 90ல இருந்து 25 போச்சுன்னு சொன்னா மிச்சமா இருக்கிறதா எங்களுக்கு என்ன இவராக இருக்க போது அவரான எங்களுக்கு அந்த 65 பாகம் விளங்குதா. அந்த 6 மார்க்ஸுக்கு படிச்சதுல வந்து வந்த ஒரு கேள்விதான் இவரங்களுக்கு. அப்ப எங்களுக்கு நேரடியாகவே என்ன செய்யலாம் இந்த கேள்வி இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அப்ப நாங்க 23வது கேள்விகளை மூவ் பண்ணோம்.
உருவில் காணப்படும் முக்கோண அரியத்தின் கனவளவு ரைட். இந்த இடத்துல நீங்க வடிவாக்கம் படிச்சு கொள்ளுங்க. எப்பயுமே வந்து எங்களுக்கு சீரான குறுக்குவட்டை உடைய திண்மங்கள் உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா உருளை சீரான குறுக்குவட்டைன்னு சொன்னா எங்களுக்கு என்ன, அதாவது மேலேயும் கீழேயும் வந்து ஒரே சமனான வடிவம் இருக்க வேணும். சமனான வடிவத்தோட சமனான பரப்பளவு இருக்கணும். சீரான குறுக்குவட்டு எங்களுக்கு என்னது உருளை. அடுத்தது எங்களுக்கு என்ன சதுரமுகி உருளை, சதுரமுகி, என்னது கன உரு. இவியல் எல்லாம் எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவியல் எல்லாம் எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சீரான குறுக்குவட்டு நாங்க வளமையாக தேடி பார்த்து கொள்றதுல சீரான குறுக்குவட்டு எங்களுக்கு என்ன மேலே இருக்கிற மாதிரியே பக்கம் கீழே எங்களுக்கு இருக்கு. அது கீழே இருக்கணும் அவசியம் இல்லை. பொருளையை நாங்க திருப்பி போட்டோம்னு சொன்னா இப்படி இருக்க போகுது. அதுக்காக மேலேயும் கீழேயும் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால எதிரெதிர வந்து சமனான வடிவமா இருக்கிற ஒரு சீரான என்ன எங்களுக்கு குறுக்கோட்டவுடைய திண்மம்னு சொல்லுவோம். அப்ப இவையாண்ட கனவளவு பாத்தீங்கன்னு சொன்னா கனவளவு எங்களுக்கு தெரியலையென்று சொன்னாலும் கனவளவுக்கான சமன்பாடு எங்களுக்கு எப்பயுமே என்ன சொல்லுன்னு சொன்னா அது கனவளவு சமன் எங்களுக்கு குறுக்குவட்டு பரப்பு தர செங்குத்து உயரம் என்ன எங்களுக்கு குறுக்குவட்டு பரப்பு தர செங்குத்து உயரம். சரியான ஞாபகம் வச்சுக்கோணுங்க. ஒருவேளை சீரற்ற குறுக்குவட்டாக இருந்தாலும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சும்மா உனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் கேள்வியா செய்ய உனக்கு சிம்பிளாவே நீ விளங்கி கொள்ளணும்ன்றதுக்கா இப்ப இது வந்து சீரற்ற குறுக்குவட்டு என் கீழே ஒரே வடிவம் இருக்கு மேல எங்களுக்கு இல்ல. பட் இவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு நாங்க என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா விட தெரியல என்று சொன்னாலும் நேரடியாக இவருக்கு நாங்க விட எடுக்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உருளையிலிருந்து வெட்டுப்பட்ட என்னது மூன்றில் ஒரு பங்கு தான் இவராக இருக்குது. அப்போ உருளைன்ற கனவுக்கான சமன்பாடு என்ன குறுக்குவெட்டு பரவு பாத்தீங்கன்னு சொன்னா பையார் வர்க்கம். உயரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏச். அப்ப இவன் கனவுக்கான சமன்பாடு என்ன எங்களுக்கு பையார் வர்க்கம் எச்சா இருக்க போது என்ன எங்களுக்கு உருளை கனவுக்கான சமன்பாடு. ஆனா இவர் எங்களுக்கு என்ன கூம்பு கூம்புக்கு என்ன வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு பாருங்க மூன்றுல ஒரு பங்கு. அதாவது உருளைந்து அப்ப இவரண்ட பரப்புல என்ன குறுக்குவெட்டு பரப்பு தான் பையார் வர்க்கம். இது இஞ்சால பக்கம் போடுற எச்சும் இங்க போடுற எச்சும் இதுக்குள்ள போடுற எச்சும் ரெண்டு மூன்று தான் நடுவுல தான் இருக்க போகுது எங்களுக்கு ஏச்சு. ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இவருக்கும் என்ன குறுக்கோட்டு பரப்ப தர உயரமண்டு பாகைகள் என்ன வரப்போகுது பையார் வர்க்கம் எச்சு தான் வரப்போகுது. ஆனா என்ன நடக்க போகுது இங்க உருளைந்த கனவளவு என்ற ஒன்றில் மூன்று பங்கு மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான். இந்த இடத்துல சீரட்ட குறுக்கோட்டா இருக்கீங்கள எங்களுக்கு அதோட உண்மையான குறுக்கோட்டு பரப்புல கனவளவு இந்த ஒரு பங்கு வரப்போகுது தானே. அது இந்த கூம்பா இருந்தாலும் சரி சதுர அடி கூம்பா இருந்தாலும் சரி சதுர அடி கூம்பண்டைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இவருண்ட கனவளவு ஒன்றில் மூன்று பங்கு தானே. அவ்வளவுதான் சின்ன சின்ன விஷயம் தான் ஒன்றை நீ வடிவா வடிவா கவனிச்சு வச்சிருந்தான்னு சொன்னா வடிவா செய்யலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முக்கோண அரியத்தின் கனவளவு ரைட்டா. அப்படி நாங்க பாக்கிகளை என்ன நடக்க போறோம்னா இங்க பார்த்துக்கொள்ளு இதே வடிவம் தான் எங்களுக்கு என்ன நடக்க போகுது இங்காலையும் இருக்குது. இதே வடிவம் தான் எங்களுக்கு என்ன இங்க இருக்கு. அப்ப இவர்தான் எங்களுக்கு என்ன அந்த குறுக்குவட்டு பரப்பு என்னன்னா அப்ப குறுக்குவட்டு பரப்பு பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன எங்களுக்கு இவர முக்கோணம். அப்ப முக்கோணத்துல பரப்புல என்ன எங்களுக்கு அரை தர அடி. அடி இதர் செங்கோண முக்கோணியாக இருக்கிறதால வந்து நான் எதையுமே அடியா எடுக்கலாம். அஞ்சையும் எடுக்கலாம் ஆறையும் எடுக்கலாம். அப்ப அடியாக ஆறு எடுத்தேன்னு சொன்ன அரை தர அடி தர செங்குத்தியரத்தை நான் என்ன செய்யணும் அஞ்சு எடுக்க போறேன். அப்ப இந்த எச்சென்றவரங்களுக்கு என்ன இந்த ரெண்டு எங்களுக்கு பிரதான பக்கத்துக்கு இடையில இருக்கிற தூரம். அப்ப ரெண்டு பிரதான பக்கத்துக்கு இடையில இருக்க தூரம் தான் எங்களுக்கு என்னது செங்குத்தியரம் இல்லாட்டி நீளம் என்று சொல்லுவோம். எங்களுக்கு 7 சென்டிமீட்டர். அப்ப இவரான எங்களுக்கு என்னவா இருக்க போறா இவர் கனவளவு அப்ப சுருக்கி சொன்னா என்ன வர போகுது அப்ப எங்களுக்கு 3 3 5 15 சரியானே. அப்ப என்ன செய்யணும்னா 15 வந்து நீங்க என்ன செய்றீங்க 7ஆல பெருக்கி விட போறீங்க. அப்ப பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு அதாவது இங்க எழுதி கொண்டு இதை எழுதி வசனானே 105 சென்டிமீட்டர் என்ன இருக்கு இங்க சென்டிமீட்டர் இங்க சென்டிமீட்டர் இங்க சென்டிமீட்டர் சரியா. அப்ப என்ன வரப்போகுது 105 சென்டிமீட்டர் கனமாக இருக்க போகுது. என்ன வரப்போகுது 105 சரி விட தெரிஞ்சா நீங்க என்ன தெரியுங்க செட் பண்ணுங்க. சரி விட தெரியும்னு சொன்னா செட் பண்ணி கொள்ளுங்க. நான் உங்களுக்கு விட தெரிஞ்சா பார்த்துட்டு சும்மா இருக்கா நான் செட் பண்ணலாம் நினைச்சதோ என்ன செய்யுங்க செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே. ஸோ பார்க்குறதுக்கு என்ன எங்களுக்கு இதாக இருக்கும். சட்டை வந்து நான் ஓப்பனில் விட்டாலும் உங்களுடைய இதுகளை நீங்கள் என்ன செய்யலாம் செட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே. உங்களோட விரும்பின விஷயங்கள் என்ன செய்றீங்க செட் பாக்ஸில் வந்து போடுங்க. அடுத்தடுத்த கேள்விக்கான ஆன்சர்ஸையும் நீங்கள் போடலாம். சரிதானே. பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ரைட்டா. ஸோ பேப்பர்ஸ் உங்களுக்கு தெரியுது. பேப்பர்ஸ் கையில் இல்லைன்னு சொன்னாலும் இவரை வச்சு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அப்ப 24வது கேள்வி என்ன அவங்களுக்கு 23 தரவுகளை என்ன சொல்றாங்க 23 தரவுகளை ஏறு வரிசையில எழுதும் போது முதல் 12 முதல் இருக்கிற 12 தடவை தான் தந்து வச்சுக்காங்க. பின்னிக்கு இருக்கிற தடவை எங்களுக்கு தெரியல. மிச்சமா இருக்கிற 11 தடவை எங்களுக்கு தெரியல. ரெண்டா 23 தடவைகளும் இடையத்தையும் முதலாம் காலையும் காணட்டான்.
அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து வழியா கவனிச்சு கொள்ளுங்க. கூட்டமாக்கப்படாத தரவு என்ன தரவு எங்களுக்கு? கூட்டமாக்கப்படாத தரவு. கூட்டமாக்கப்படாத தரவுக்கு வந்து எங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா அப்படி தனித்தனி எண்ணிக்கைகள்ல கவனிச்சு கொள்ளுங்க n+1 இருக்கும். நான் எங்களுக்கு n+1 வருவேன். அதே கூட்டமாக்கப்பட்ட தரவு இப்ப உதாரணத்துக்கு 5 தொடக்கம் 10 10 தொடக்கம் 20 வரைக்குள்ள நாங்க என்ன செய்யணும் n+1 பாரு என்ன பண்ணணும்னு சொன்னா என்னன்றதான் போடும். இந்த சின்ன மாற்றத்தை கவனிச்சு கொள்ளணும். பாட் பண்ண பொறுத்த வரைக்கும் n+1 தான் பெரும்பாலும் நாங்க யூஸ் பண்றதாக இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த 24 கேள்வியிலேயே அட்டவணையை போட்டுட்டு தந்து விட்டுருவாங்க. அப்ப நாங்க n+1 போட்டு செஞ்சோம்னு சொன்னா அங்க கேள்வி எங்களுக்கு விட எங்களுக்கு பிழையாக இருக்கும். சரிதானே? அப்ப இங்க என்ன சொன்னால் இடையத்தை முதலாங்காலை முதலாங்காலைக்கான சாம்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா Q1 சொல்லுவோம். முதலாங்காலை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளு. ஒண்டிங்கில் 4 சக என் சக ஓராம் ஈட்டு என்னது எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஈட்டு விட கிடையாது. என் சக ஓராம் ஈட்டு ஈட்டண்டா என்னன்னு சொல்லி கதைப்போம். Q2 தான் நாங்க சொல்லுவோம் 2ஆம் காலநிலைன்னு சொல்லி அதாவது இடையம்னு சொல்லுவோம். நானே என்ன சொல்லுவோம் எங்களுக்கு Q2 தான் 2ஆம் காலநிலை என்று சொல்லுவோம். இடையம்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2/4 என் சக ஓராம் ஈட்டு எழுதி வச்சுக்கொள்ளு. சரிதானே? சும்மா பார்த்துட்டு இருக்க நல்லா தான் இருக்கு உனக்கு. சரிதானே? ஆனா நாளைக்கு கேட்டேன்னு சொன்னா தான் விளங்காது. நான் அப்புறம் என்ன செய்ய முழிஞ்சு கொண்டு இருப்பேன். சரிதானே? அப்ப 2/4 என்ன இருக்கு என் சக ஓராம் ஈட்டா இருக்கு. அதே Q3 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லணும்னு சொன்னா 3/4 என் சக ஓராம் ஈட்டு என்னது எங்களுக்கு என் சக ஓராம் ஈட்டு. ரைட். இப்ப ஈட்டன்றமே ஈட்டன்னா என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இப்ப ஒரு லைன்ல நிப்பாட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா லைன்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப இந்த இலக்கங்கள் லைன்ல நிப்பாட்டி இது எல்லாமே ஒரு ஆளுடைய முதுகு பின்னால் எழுதியிருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். அவைகள் என்ன செய்யலாம் லைன்ல நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஏண்டா இப்ப 4ஆவதா இருக்கிறவர் வெளியால வாங்க அப்படின்னு சொன்னா யார் வருவாருன்னு சொன்னா 7 வருவார். 7 எங்களுக்கு என்ன வரப்போற அப்ப 4ஆவதா இருக்கிறவர் தான் எங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த ஈட்டு. ஈட்டுன்றது எங்களுக்கு என்ன எந்த இடத்துல இருக்கிறாருன்றதான் எங்களுக்கு ஈட்டு. சரிதானே? அப்ப விட எங்களுக்கு என்னன்னு சொன்னா 4ன்றது எங்களுக்கு விட கிடையாது. 4ஆவதா இருக்கிறவர் வெளியே வாண்டா வெளியே வாரவன் யார் எங்களுக்கு 7 7 தான் எங்கட விட. விட என்ன எங்களுக்கு 7 தான் எங்கட விட. இப்ப நாங்க 7 நாங்க 4 போட்டுட்டு வந்தோம்னு சொன்னா அதுக்கு 1/2 மார்க்ஸ் எங்களுக்கு தருவாங்க. ஏன் செய்கை வழி செஞ்சு வச்சிருக்கு பிள்ளைண்டாக்க 1/2 மார்க்ஸ் தருவாங்க. சரியா? அப்ப நாங்க இப்ப வடிவா கவனிச்சு கொள்ள வேணுமாடாப்பா. சரியா? என்ன நடக்க போகுது எங்களுக்கு? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஈட்டன்றது இந்த இடத்துல இருக்கிறாருன்றதான் எங்களுக்கு அவ்வளவுதான். சோ அப்படி நாங்க பாக்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன கேட்டுருக்காங்க முதலாங்காலைக்கான சாம்பார் என்ன சொல்லுது? ஒண்டிங்கனால என்ன சகோதர ஈட்டா. அப்ப கொண்டே போடுவோம். முதலாங்காலை Q1 காணப்போறோம். ஒண்டிங்கனால என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருக்கிற 12 தரவையும் போட்டீங்கன்னு சொன்னா பிழை. அப்ப 12 சக 13 போட்டுட்டு நீங்க விடையை கண்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா பிழை. என்ன சொல்றாங்க எங்களுக்கு? இந்த இதிலேயே வந்து 23 தரவு மொத்தமாக இருக்குதான். ஆனா இங்க தரப்பட தரவுங்களுக்கு என்ன 12 தான் இருக்குது. ஆனா டோட்டலாக வந்து இந்த தரவுக்கு வந்து 23 தரவு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கொள்ளு. நாங்க 12 போட்டு செஞ்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு கேள்வியில எங்களுக்கு ஆன்சர் என்ன எங்களுக்கு பிழையாக இருக்க போகுது. அப்ப நான் என்ன வரும் 23. அப்ப எண்ணுக்கு பதிலா போட போறது 23 தரவுகள்ல மொத்த எண்ணிக்கை. அங்க ஒன்றையும் கூட்ட போறோம். அப்ப என்ன வரப்போகுது 24 ஆகிருக்கு. சுருக்க போறோம் என்ன எங்களுக்கு 6. அப்ப 6ன்றது விட கிடையாது. என்ன எங்களுக்கு 6ஆம் ஈட்டு. ஈட்டு தான் எங்களுக்கு என்ன இவர். அப்ப முதலாங்கால் எங்களுக்கு எங்க இருக்க போகுது 6வது இடத்து. அப்ப 6வது வெளியளவான்னு சொன்னா 1 2 3 4 5 6 என்ன வரப்போகுது 8 என்றவர் எங்களுக்கு இவருக்கான விட என்னது 8. அது Q2 காணப்போறோம். நான் என்ன செய்ய போறோம் Q2 காணப்போறோம். ரைட் ஆனே ஹஃப்னா கயனுங்க. ரைட் ஓகே. நான் ஆன்சர் போட்டீங்க. ரைட் Q2 காணப்போறோம். என்ன வரப்போகுது எங்களுக்கு 2/4 அதுக்கு என்ன எங்களுக்கு 24 தான். அப்ப சுருக்கணும்னு சொன்னா இங்க 6 தான் வரப்போகுது. 6 2 12. அப்ப என்ன எங்களுக்கு 12ஆம் ஈட்டு. என்ன எங்களுக்கு 12ஆம் ஈட்டு. அப்ப 12ஆம் ஈட்டு என்ன இருக்காரு எங்களுக்கு முதல் 12 தரும். அப்ப என்ன வரப்போகுது எங்களுக்கு விட 15ஆக இருக்க போகுது. விளங்குதோ? விலங்குதோட மாறி போடக்கூடாது. சில நேரங்களுக்கு என்ன 15 8ன்னு போடக்கூடாது. என்ன 8 15 இந்த மாதிரி போடுங்க. அப்ப என்ன வரும் எங்களுக்கு விட வந்து நீங்க கம்ம போட்டு போடைக்கல 15 8ன்னு சொன்னா என்ன எங்களுக்கு சரி ஓகே விட சரி என்ன நான் தான் மாறி போட்டுறேன். முதலாம் எங்களுக்கு விட கொடுக்க நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நான் முதலாம் காலநிலையை கண்டு வச்சுங்க. அப்ப ஒருவேளை நீங்க முதலாம் காலநிலை என்று சொல்லிட்டு எழுதினீங்கன்னு சொன்னா சரி அப்படி இல்லாட்டி என்ன செய்யுங்க 15 8ன்னு மட்டும் போட்டு வந்தீங்கன்னு சொன்னா 8 15 மட்டும் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விட வந்து பிள்ளையாருங்க முதலாகிறது அவங்க இடையம். ஆனா நான் கண்டுக்கிறது 2வது தான் என்ன செய்யறேன் இடையம் 15 என்றவர் 2வது தான் கண்டுக்க. அப்ப நான் ஒருவேளை 8 15 போட்டு நான் வந்தேன்னு சொன்னா
எனக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா நேரடியாக நீங்க என்ன செய்ய, முதலாங்கால் நெய்வர் இடையம வரேன்னு சொல்லி எழுதி போட்டு வா, பெரிய வேலையில 2 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ அநியாயமா என்ன செய்ய டைம் இந்த வேகமா போய் அடுத்த கேள்விக்கு செய்யறதுன்றதுக்காக போய் டைம் என்ன செய்யற கேள்வியை விட்டுட்டு வராது, முதலாங்கால் 2ஆங்கால்னு சொல்லி போட்டு வாங்க. ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. அதே மாதிரி 3ஆங்கால்ல இதுலயே இன்னும் ஒரு கேள்வி கேட்பான். என்னன்னு சொன்னாடா எங்களுக்கு டெல்டா கியூ. டெல்டா கியூன்றது எங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா காலணை. சரிதானே? காலணைக்கான இடைவீச்சு என்ன எங்களுக்கு இடைவீச்சு, காலனை இடைவீச்சு. அது என்ன சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கு காலனையில மிகப்பெரிய காலனை பாத்தீங்கன்னு சொன்னா Q3ல இருந்து Q1 கழிக்கிறது. வீட்டுல இருந்து கழிக்கிறது இல்ல, ஃபைனல் விடையில இருந்து கழிக்கணும். என்ன எங்களுக்கு ஃபைனல் விடையில இருந்து. இப்ப Q3க்கான விடை வந்து எங்களுக்கு 30 பேர் சொன்னா Q1க்கான விடை எங்களுக்கு 8. அவ 30ல இருந்து 8 தான் கழிச்சு போகணும் 12 சொல்லி இதனாலே மாறி போட்டுட்டு வாரையில 6ஆம் மீட்டர்னு சொல்லி போட்டு 6 கழிச்சு போட்டு வாரையில. அது எங்களுக்கு பிழையாக இருக்கும். சரியா? அதையும் கொஞ்சம் கவனிச்சு போட்டு 6 கழிச்சு போட்டு பிறகு எண்ணி போட்டு போட்டுட்டு வருவாங்க யார் இருக்காருன்னு சொல்லி. அது எங்களுக்கு பிள்ளை. அப்ப காலநிலை இடைவீச்சுன்றது எங்களுக்கு என்ன Q3ல இருந்து Q1 கழிக்க போறீங்க. ரைட். அப்ப இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னொன்று உங்களுக்கு விளங்கி இருக்க மாட்டேங்குது. இதுல இருந்து ஈஸியாவே உங்களுக்கு என்னென்ன விளங்கி இருக்கும் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல முதலாங்கால்லேண்டுக்கு கேட்கல 4ன் மேல் 1 வருது. 2ஆங்கால்லேண்டு கேட்கல 4ன் மேல் 2 வருது. மிச்சம் எதுவும் மாறல. 3ஆங்கால்லேண்டு கேட்கல 4ன் மேல் 3 வருது. அவ்வளவுதான் வேலை. அப்ப 4ன் மேல் 2 தான் வரப்போகுது எங்களுக்கு. அங்க இன்சா ஒன்றும் அப்படியே வரப்போகுது. முதலாங்கால் சொன்னா 1, 2ஆங்கால் சொன்னா 2, 3ஆங்கால் சொன்னா 3 இருக்கு. பிறகு சிலர் சொல்லி கொண்டிருக்கோம் 2ல் 4 விடப்புல 1ல் 2 1ல் 2 அப்படி சுருக்கினு சொன்னா இவர் வெறும் மாட்டா. அது சுருக்காமலாம் 2ல் 4 இல்ல சார் 1ல் 2 சொல்லுவாங்க. என்னன்னு அப்ப எங்களுக்கு என்ன 1ல் 2 எங்களுக்கு கிடையாது. அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். அப்ப எங்களுக்கு என்ன நடக்குது, எங்களுக்கு இந்த கேள்வியும் எங்களுக்கு ஓகேடா. என்னன்னு நான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தேன்னு சொன்னா உனக்கு எந்த ஒரு பிரயோசனமே இல்லை. அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க தானே. வருவீங்க போவீங்க பார்த்துட்டு போவோம். ரைட். ஓகே. பார்த்து என்ன செய்யறான்டான்னு பார்த்துட்டு போவோம். ஒரு கரைட்டு போய் குந்தி கண்டிருக்கானா படிப்பிச்சுட்டு இருக்கானா இல்ல கழிச்சிட்டு இருக்கானா எப்படி இருக்காண்டான்னு பார்த்துட்டு போற மாதிரி வந்துட்டு போனேன்னு சொன்னா உனக்கு எந்த ஒரு இதுலயும் வந்து பெனிஃபிட் இருக்க மாட்டுது. ஞாபகம் வச்சுக்கொள்ளு. கிளாஸஸ்ல வந்து ஃபுல்லா வந்து கண்டினியூ பண்ண உனக்கு வச்சு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம்னு சொல்லி வச்சு உண்ட தலையை திருக போறது கிடையாது. சரிதானே? ஒவ்வொரு கேள்வியிலையுமே வந்து அடுத்து நீ ஒரு 3 கேள்வி செய்யறதுக்கான இது வந்து சொல்லுவேன். உனக்கு மேலேயே சொல்லிட்டு வரேன். இந்த கேள்வி மாதிரி கீழே ஒரு 2 கேள்வி வருமாடா கவனியடான்னு சொன்னா அந்த கேள்வியை வச்சு கொண்டு விலகி கொண்டு அடுத்து அந்த கேள்வியை செய்யறதுக்கு ரெடியா பார்த்துட்டு இரு. எங்க அந்த கேள்வி வருகுது, எங்க சும்மாதான் வார்த்தை சொல்லிட்டு போறானா இல்ல உண்மையா தான் வருதான்றதை பார்த்து கவனிச்சு கொண்டு வடிவா கிரகிச்சிட்டு உன்னால வந்து கட்டாயம் சொல்றேன். நானு வடிவா போக்கஸ் பண்ணி இந்த கிளாஸஸ்ல உன்னால இருக்க முடியும்னு சொன்னா உன்னை நான் எடுக்க வைக்காம விட மாட்டேன் நானு. ரைட்டா? சோ இந்த இடத்துல நான் கதைக்க போற விஷயத்த வடிவா கிரகிச்சு கவனிச்சு கொள்ளு. இது திரும்ப திரும்ப எங்களுக்கு 4 விஷயம் தான் சொல்லுவேன். அந்த 4 விஷயத்தையும் வடிவா வச்சிருந்தேன்னு சொன்னா பார்ட் 1க்கு நீ வர்ற அமைப்புக்கு வந்து சும்மா செஞ்சுட்டு போ. 4ஓட 5 சரியான 5 வச்சுக்கொள்ளும். 5 சரியான 5 விஷயத்தை இதுல வச்சான்னு சொன்னா பார்ட் 1க்கு வர அமைப்பு சரியான அமைப்பை வந்து உன்னால செய்ய முடியும். ரைட். அப்ப யாருன்னு பார்க்கறதுக்கு நான் என்ன செய்யறது கொஞ்சம் மேல தூக்குறது. எனக்கு இதுல கொஞ்சம் கழுது. ரைட். அப்ப முதலாவது பார்த்தேன்னு சொன்னா முதலாவது என்ன செய்யறேன் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளு. நோட்ல வந்து முதலாவதாக நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னாடா அப்பன் சரிதானே? நிலையான ஒரு புள்ளி சரிதானே? நிலையான ஒரு புள்ளியில் இருந்து அல்லாட்டிக்கு குறித்த ஒரு புள்ளியில் இருந்து சரிதானே? ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அப்படி சொல்லுவாங்க அந்த வார்த்தையில நிலையான ஓர் புள்ளியில் இருந்து அல்லது குறித்த ஓர் புள்ளியில் இருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு என்று சொல்லி வரைக்கல சரிதானே? என்ன எங்களுக்கு ஒரு என்னது எங்களுக்கு நிலைத்த புள்ளி, ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து சம தூரத்துல அதை ஞாபகம் சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு என்று சொல்லி வரைக்கும் என்னவாக இருக்கும்னு சொன்னா ஒரு வட்டமாக இருக்குமாடா. என்னன்னு எப்படி வட்டமாக வேணும்னு சொன்னா இதுதான் அந்த நிலைத்த புள்ளி, இதுதான் அந்த மாறாத தூரங்களுக்கு சமனான தூரம். அந்த தூரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில என்ன செய்யறாங்க, பென்சிலை வச்சுக்கொண்டு அப்படியே நீ என்ன செய்யற கொஞ்சம் வட்ட வாரியை குத்தி அதை குத்தி போட என்ன செய்யறாங்க நிலத்த புள்ளியை வச்சுக்கொண்டு அப்படியே அந்த தூரம் மாறாம கொள்ளாம அந்த பென்சிலை நீ நகர்த்தி கொண்டு வந்தேன்னு சொன்னா ஒரு வட்ட வடிவில சுத்தி கொண்டு வேற இதுல இருந்து தூரம் மாறாது, இதுல இருந்து மாறாது, இதுல இருந்து மாறாது, இதுல இருந்து மாறாது, இதுல இருந்து எதுவுமே மாறாது. அப்ப இது ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து அடுத்தது 2ஆவதா பார்க்க போறீங்க சரிதானே? 2 நிலைத்த புள்ளி, 2 நிலைத்த புள்ளியில இருந்து சரிதானே? 2 இது ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து அடுத்து 2 நிலைத்த புள்ளியில இருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கானது என்ன சொன்னான்னு சொன்னா அதை கீறி போட்டு சொல்றேன்னு படியா கவனிச்சு கொள்ளு. இது ஒரு புள்ளி ஏ என்ற புள்ளி, இது ஒரு புள்ளி பி என்ற புள்ளி.
இந்த 2 நிலைத்த புள்ளியில இருந்து சமதூரத்துல அசைந்த புள்ளி எடுக்கலாம். நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த 2 நேர்கோட்டையுமே இணைக்கிற சரிதானே? இந்த 2 நேர்கோட்டையுமே இணைக்கிற கோட்டின இரு சமவெட்டு செங்குத்து. அந்த இரு சமவெட்டு செங்குத்து எப்படி கூறுவோம்னு சொன்னா, இந்த இடத்துல வச்சுக்கொண்டு சரியான அப்ப எங்களுக்கு வட்டவாரியை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல நாங்க வட்டவாரியை வச்சுக்கொண்டு இங்கால அதாவது வில் சுத்த போறோம்டா. அப்ப இந்த வட்டவாரியை வச்சு என்ன இங்கேயே சுத்த போறோம். வில் இப்படியே ஒரு வட்டத்தை நான் சுத்தி கொண்டு வரைக்குள்ள எனக்கு இந்த இந்த ஒரு நிலத்த புள்ளி இந்த மேல சுத்தி அதே மாதிரி இந்த ஏல வச்சுக்கொண்டு ஒரு குறித்த அளவுல வச்சு சுத்தி கொண்டு வர போறேன். சுத்திட்டு வரைக்கும் எனக்கு என்ன செய்யணும்னா இந்த பக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. மேல இருக்கிற ஒரு பக்கமும் கீழே இருக்கிற ஒரு துண்டும் காணும். இப்படியே நீ சுத்தி கொண்டு வந்தேன்னு சொன்னா ஒரு வட்டமாக வரும் இந்த தானே. அதே மாதிரி பியிலையும் அதே அளவு இங்க இருந்து எடுத்து அந்த இதுல இருந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு விட்டீங்க அந்த அளவு மாறக்கூடாது. பென்சில் நீங்க வட்டவாரி வீச்சு எடுத்த அளவு மாறக்கூடாது. அப்படியே வச்சு வந்து திருப்பி சுத்தி கொண்டு சொன்னா இவரும் என்ன செய்யும் இங்கால ஒரு தலைவட்டு கொடுக்கணும். இப்படியே என்ன செய்யலாம் இது இந்த வட்டம் அப்படியே வரப்போகுது. அப்ப அந்த 2 வட்டமுமே சந்திக்கிற இந்த புள்ளியை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீட்டி பிடிச்சு இணைச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னா சரி இப்படி நீட்டி இணைச்சிங்கன்னு சொன்னா சொத்தி புத்தி எனக்கு வருது சரியானே. நீட்டி இணைச்சிங்கன்னு சொன்னா இவர் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஏபிஎன் இந்த 2 கோட்டை வந்து 2 சமதுண்டாக பிரிக்குமா. அதோட வந்து இந்த கீற கோடு என்ன செய்யணும் அந்த ஏபிக்கு செங்குத்தாக அமையும். அப்ப வழியா கவனிச்சு கொள்ளுங்க என்னன்னு சொன்னா 2 நிலைத்த புள்ளியிலிருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்னு சொன்னா அவ்விரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் இரு சமவெட்டு செங்குத்து. அவ்விரு புள்ளிகளை இணைக்கிற நேர்கோட்டின் இரு சமவெட்டாகவும் இருக்கணும் செங்குத்தாகவும் இருக்கணும். அப்ப இப்ப என்ன நடக்க போகணும்னு சொன்னா ஏல இருந்து சமோதரலா செய்யலாம் பில இருந்து சமோதரலா செய்யணும் பார்க்க. இப்ப நீங்க இதுல இருக்கிற ஒரு புள்ளியை நீங்க என்ன எக்ஸ் ஒரு புள்ளியை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஏல இருந்து அளந்து பாக்கிகளை 10 சென்டிமீட்டர் வெறுமா இருந்து சொன்னா அதே பில இருந்து அளந்து பாக்கிகளையும் அதே நீளம் 10 சென்டிமீட்டர். அதான் உங்களுக்கு என்ன 2 புள்ளியில இருந்தும் சமதூரத்துல செய்யற புள்ளி அப்ப நீங்க இதுல இருக்கிற எந்த புள்ளியை நீங்க எடுத்து ஏல இருந்து பில இருந்து அளந்து பாத்தீங்கன்னு சொன்னாலும் ரெண்டுமே சமதூரமாகத்தான் இருக்கு. விளங்குதோ? அப்ப என்ன எங்களுக்கு 2 நிலைத்த புள்ளி 1 நிலைத்த புள்ளி விளங்கி இருக்க முடியாது. அடுத்ததை வடிவா கவனிச்சு கொள்ளடா. சரியானே. 3வது விஷயம் ஒரு நேர்கோட்டிலிருந்து என்ன எங்களுக்கு ஒரு நேர்கோட்டிலிருந்து சம தூரத்துல என்ன புள்ளி நிலைங்க ஏதாச்சும் ஒரு நேர்கோடு. இப்போ உண்ட வீட்டு இப்படித்தான் உண்ட வீடு கட்டி வச்சான்னு சொன்னது இப்படிதான் உங்களோட வீடு நோக்கி இருக்குது வீடு உனக்கு இருக்குன்னு சொன்னேன். இந்த வீட்டுல இருந்து உனக்கு சொல்லுவானே அடே தம்பி உன்ன போயிட்டு நான் அம்மா கொஞ்சம் பூக்கொண்டு வாங்கி கொண்டு வச்சிருப்பா தம்பி பூக்கொண்டு இருக்க வழியால வச்சுட்டு வாடான்னா நீ என்ன செய்வான்னு சொன்னா உன்ன அறியாமலே அங்க இங்க ஒன்று வச்சு போட்டு இங்க ஒன்று வச்சுட்டு முத்தத்துல இங்க ஒன்று வச்சு இங்க ஒன்று வச்சான்னு சொன்னா அம்மா சமைச்சு போட்டு வந்து உனக்கு சாப்பாடு போட மாட்டான் உனக்கு தான் சாப்பாடு போடுவேன். அதனால என்ன செய்யணும்னா காது வட்டிக்கு தருவா பைத்தியம் உனக்கு எங்க வைக்க சொன்னாடா முத்தம் கித்தம் எல்லாம் வச்சுக்கிறான்னு சொல்லி சவுத்த போட்டு முழக்கம் இல்லைங்க. அப்ப என்ன செய்வான்னு சொன்னா என்ன செய்வேன் இந்த வீட்டுக்கு நேர வைடான்னு சொல்லுவான் வீட்டு கரையோட வைடான். அப்ப என்ன செய்யறேன் இங்க ஒன்று வைப்பேன் இங்க ஒன்று வைப்பேன் இங்க ஒன்று வைப்ப எப்படி நேரம் வச்சு கொண்டு போவேன். அப்ப அந்த புள்ளி எல்லாத்தையும் முனைக்கு என்ன மாறணும்னு சொன்னா இந்த வீட்டின் இந்த இதுக்கு வந்து சமாந்திரமாக போற கோடா இதுக்கு இந்த வீட்டின் அத்திவாரமோ இல்ல வாசப்படி ஏதோ ஒன்று என்ன சமாந்திரமாக போற நேர்கோடு. அப்ப ஒரு நேர்கோட்டுக்கு வந்து சம தூரத்துல அசைந்த புள்ளி ஒழுக்கன்னு சொன்னா இந்த நேர்கோடுக்கு வந்து சமாந்தரமாக செல்லுகின்ற நிறைய நேர்கோடுகள் இருக்கு. என்ன இருக்கு உங்களுக்கு நிறைய நேர்கோடுகள் இருக்க போறேன். அதனால அப்ப ஒரு கோடுன்னு சொல்லிக்கல என்ன எங்களுக்கு அந்த கோட்டுக்கு சமாந்தரமாக செய்யற கோடு. அப்ப 4வத பாருடா. அதனால 4வத பார்ப்போம். 4வது என்ன சொல்லுதுன்னு சொன்னா இங்க பார்த்துக்கொள்ளு 2 கோடு இங்க ஒரு புள்ளி 2 புள்ளி ஒரு கோடு 2 கோடு சரிதானே 2 கோடு ஒன்றே ஒன்று இடைவெட்டை 2 கோடங்களுக்கு என்ன ஒன்றே ஒன்று இடைவெட்டைக்க அந்த 2 கோட்டில இருந்து சமதூரத்துல அசைந்த புள்ளி நொழுக்கன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில உள்ள இந்த கோணம் இந்த கோணத்தை எப்படி வரையணும்னு சொன்னா உங்களோட வட்ட வரையை கொஞ்சம் விரிச்சு சரிதானே இதுல குத்தி கொண்டு இதுல ஒரு வில்லு உண்டு வட்ட வரி இப்படி வட்டம் சுத்தி வரைக்கல வெட்டப்படுற இந்த வில்ல வட்டி சரிதானே என்ன செய்யறீங்க வெட்டப்படுற அந்த வில்ல வெட்ட போறேன் வழியா கவனிச்சுக்கொள்ளடா. திருப்பி திருப்பி எல்லா பாசிட்டிவ்க்கும் வரப்போகுது. ஸோ அமைப்பண்ட கேள்வியை நீ பார்த்தாலே 2 மார்க் சும்மா எடுத்துட்டு வந்துடுவேன் 5 விஷயத்தையும் கவனிச்சாங்க சரியான. அப்ப என்ன நடக்க எங்களுக்கு இந்த 2 கோடுன்னு சொன்னா இங்க வச்சுக்கொண்டு என்ன செய்யணும் இந்த வெட்டுப்பட்ட இதே மாதிரி தானே வெட்டுப்பட்ட இந்த புள்ளியில வச்சு இங்க வெட்ட போறீங்க வெட்டுப்பட்ட இந்த புள்ளியில வச்சு என்ன செய்ய இங்க வெட்ட போறீங்க அது ஆறாம வெட்ட போறீங்க வெட்டி போட்டு நீட்டி இணைச்சு விட்டீங்கன்னு சொன்னா இந்த கோட்லாம் இருக்க போகுது எங்களுக்கு என்ன இந்த 2 கோட்டுக்கும் சமுதிரம் சரி ஓகே சமுதிரத்துல அசைகிறாதான்றது இப்படி செக் பண்ணி பார்ப்போம். இப்ப இதுல இருக்கிற ஒரு புள்ளியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ளியில வச்சு இந்த கோட்டுக்கு செங்குத்து நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு செங்குத்து அடிச்சீங்கன்னு சொன்னா
இது 5 சென்டிமீட்டராக இருக்கும்னு சொன்னா கட்டாயம் இந்த புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கு நீங்க செங்குத்து அடிச்சீங்கன்னு சொன்னா அவரும் 5 சென்டிமீட்டராக இருக்கும். என்னவா இருக்கும்? உங்களுக்கு 5 சென்டிமீட்டராக இருக்கும். விலகிக் கொள்ளுதா? அப்ப இதுல இருக்கு நீங்க எந்த புள்ளிய நீங்க எடுத்து அந்த கோட்டுக்கு செங்குத்து அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் என்னவாகி இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு அதே அளவு தூரமாக தான் இருக்கும். ரைட்டா? அப்ப வழியா கவனிச்சு திருப்பி சொல்றேன். இவர் ஒரு புள்ளியிலிருந்து சமுத்திரராசி என்ற புள்ளியினோருக்கு வட்டமாகவும் 2 நிலைத்த புள்ளியிலிருந்து சமுத்திரராசி என்ற புள்ளியினோருக்கு அந்த இரு நேர்கோடுகள் நீட்டி இணைக்கிற உண்டாகிற இரு சமவெட்டு செங்குத்து. சரிதானே? இங்க என்ன எங்களுக்கு இந்த 2 புள்ளி என்ன புள்ளியை நீட்டி இணைக்கல உருவாகிற நேர்கோட்டின் இரு சமவெட்டு செங்குத்து. அதே ஒரு கோடா இருந்தா அந்த கோட்டுக்கு என்ன சமாந்தரமாக அதை கோடு. அதே 2 கோடுகள் இடைப்பட்டேக்க உண்டாகைக்குள்ள வந்து அந்த 2 கோடுல சமதளம் சேர்ந்த புள்ளிகள் சொன்னா அந்த 2 கோட்டுக்கும் இடையில இருக்கிற கோணத்தின் இரு சமகூறாய். இப்போ ஃபைனல் டச் ஒன்று கொடுப்போம். சரிதானே? ஃபைனலா ஒரு டச் ஒன்று கொடுத்து விடுவோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளு. ரைட்டானே? என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஏதோ ஒரு புள்ளி வெளியே இருக்கிற ஏதோ ஒரு புள்ளியில இருந்து சரிதானே? வெளியே இருக்கிற யாதேனும் ஒரு புள்ளியில இருந்து சரிதானே? இன்னொரு கோட்டுக்கு வந்து ஒரு கோட்டுக்கு செங்குத்து அமைக்க சொல்லுவாங்க. சரிதானே? ஏதாவது ஒரு கோட்டுக்கு வெளியே இருக்கிற புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கு வந்து செங்குத்தாமை என்று சொல்லுவாங்க. அது டிஃப்ரெண்டான இதுல வந்து தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த தமிழை நீ விளங்கி வைக்காருன்னு சொன்னா சரி எங்களுக்கு. ரைட்டா? அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த புள்ளியில இந்த கோட்டுக்கு செங்குத்தாமை இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல இருந்து இதுக்கு செங்குத்து அமைக்கிறோம். நேரடியா செங்குத்து அமைக்க தெரியாட்டி எப்படி அமைக்க போறோம்னு சொன்னா, இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு இந்த கோட்டை தாண்டி நான் என்ன செய்யணும்னா வட்ட வாரியை விரிக்கிறேன். வட்ட வாரியை என்ன செய்யறேன்? விரிக்கிறேன். இந்த கோட்டை தாண்டி வட்ட வாரியை விரிச்சு கொள்றோம். சரிதானே? இந்த கோட்டின் இந்த நீளம் இருக்கு தானே? இந்த நீளத்தையும் தாண்டி கொஞ்சம் கூட நான் வட்ட வாரியை விரிச்செடுக்கிறேன். விரிச்செடுத்தபடி இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு ஒரு வில் ஒன்று வெட்ட போறேன். வில் ஒன்று என்ன செய்ய போறேன்? வெட்ட போறேன். செங்குத்து அமைக்கிறது. இப்போ உனக்கு இந்த 2 நிலைத்த புள்ளி கண்ணுக்கு தெரியுதா? இப்ப ஒரு 2 நிலைத்த புள்ளி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும். எப்படி செங்குத்து அமைப்ப? ஏற்கனவே செங்குத்து அமைச்சு விளையாடினோமா இல்லையா? அதேதான்டா. நம்ம என்ன செய்ய போறோம்? இங்க வச்சுக்கொண்டு இங்க வெட்ட போறோம். இங்க வச்சுக்கொண்டு இங்க வெட்ட போறோம். இங்க வச்சுக்கொண்டு மேலேயும் வெட்டலாம். வெட்டலாம். என்ன காரணம் சொன்னா, நாங்க மேல வெட்டுறது இல்ல. இந்த இடத்துல மட்டுமே. இந்த இடத்துல 2 இடம் வெட்டினா தான் அந்த நேர்கோட இணைக்கலாம். ஆனா இங்க வந்து என்ன செய்யணும்னா, மேல வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னு சொன்னா, நாங்க மேல என்ன செய்யறோம்? கிரீடம் தானே. அந்த கோட்டுக்குள்ளால தான் எங்களுக்கு போகும்ன்றதால, நான் என்ன செய்யணும்னா, மேல வந்து வெட்ட வேண்டிய அவசியம் எனக்கு வரதில்லை. தானே. அப்ப எப்படி நாங்க செங்குத்து அமைக்க போறோம்? வெளியே இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு கோட்டுக்கு சம்பந்தம் வைக்கணும்னு சொன்னா வெளியே இருக்க அந்த புள்ளியில இருந்து கொஞ்சம் அந்த கோட்டோட தூரத்தோட கூடவாக வச்சு ஒரு வில்லன் பட்ட போறோம் வெட்டி போட்டு வெட்டுப்படுற அந்த நேர்கோட்டை செங்குத்தீர் சம கூட போறோம். ஏன்னா செங்குத்தீர் சம கூட தான் எங்களுக்கு தெரியும். சோ இந்த 5 விஷயத்தையும் வச்சு நீ கவனிச்சான்னு சொன்னா உன்னால இனி வர்ற எல்லா அமைப்பையுமே தாறுமாறாக சுத்த முடியும். Right? அப்ப இங்க நாங்க கவனிப்போம். உருவில் வடியா கவனி சரியான என்ன வரப்போது எங்களுக்கு இந்த பார் ஏ கம பி ஏ காம ஏ காம என்ற 2 புள்ளி எங்களுக்கு 2 புள்ளி. அப்ப இப்ப சொல்லு 2 புள்ளின்னு சொன்னா ஏக்கம பி என்ற 2 புள்ளி என்ன எங்களுக்கு வேற ஞாபகத்துல வரணும் இப்ப இரு சமவிட செங்குத்து. சோ நீ மிச்சக்கலிய வாசிக்கிறே இல்லையோ என்ன செய்யற ஏலையும் பிலையும் வச்சு ஒரு அளவை நீ என்ன செய்யற அளந்து இங்கேயே மட்ட போறேன் இங்கேயே மட்ட போறேன் வெட்டி போட்டு இணைச்சு விட போறேன் அவரானங்களுக்கு என்னவா இருக்க போற ஏக்கம பியில இருந்து சம தூரத்துல அசையுது நேர்கோடு அதாவது சமதூர அசையுத புள்ளியா இருக்க போகுது. முதலாவது பாட்டை முடிச்சிட்டோம் என்னது ஏக்கம பி என ஏக்கம பி ஆகிய புள்ளி இருந்து சம தூரத்தில் அவ உண்ட நான் கிரிட்டேன் முதல்ல அந்த 2 கம பார்த்தோன்னே எனக்கு வாசம் அடிச்சிடணும் உடனே கீறி முடிக்கணும்னு சொல்லி வர்றான். அடுத்து என்ன எங்களுக்கு ஏசி மீது உள்ள புள்ளியை காண்பதற்கு அப்ப ஏசி மீது தான் இருக்கணும் அது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப அந்த கோட்டை நீ கீறினான்னு சொன்னா ஏசியில எங்க வெட்டி கொண்டு போகுதோ அவர் தான் எங்களுக்கு டி. அப்ப இந்த இடத்துல வெறுமனையே ஒரே ஒரு நாங்க படிச்ச அமைப்புல கீழே படிச்ச 5 அமைப்புல ஒரே ஒரு அமைப்பை கீறவே எங்களுக்கு விட வந்துட்டு என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஏக்கம பி ஆகிய புள்ளிகள் வந்து சம தூரத்துல சேர்ந்த புள்ளிகளுக்கு ஏக்கம பி என்றாலே நீ கண்ணை மூடிட்டு வெட்டிட்டு போ. அதுக்கு பிறகு ஏசியில இருக்கிற புள்ளியை காண்பதற்கு அமைப்பு ஒரு பரம்பரை படத்தை வரைந்து புள்ளி டி என குறிக்கிறேன். அப்ப வரைஞ்சிட்டேன் டி. இதே நாங்க இந்த 2017 ஒரு அமைப்பு எங்க இருக்குன்னு சொல்லி தேடி பிடிச்சிட்டு நாங்க பார்த்தோம்னு சொன்னா வேற எங்க இங்க பார்த்துக்கொள்ள நான் இங்க இருக்குது எல்லை நானே எல்லை மையமாக கொண்ட ஒரு வட்டத்தின் ஒரு ஆரச்சரை தரப்பட்டிருக்கான். அப்ப இங்க கவனிச்சுக்கொள்ள என்ன சொல்றாங்க இந்த இடத்துல எல்எம்மிலிருந்தும் எல்என் நிலையிலிருந்தும் அப்ப என்ன எங்களுக்கு இது என்ன எங்களுக்கு இது என்னடா எங்களுக்கு இது இங்க பாரு என்ன எங்களுக்கு எல்எம்மும் எல்என் 2 கோடு என்னது எங்களுக்கு 2 கோடுடா சரி என்ன எங்களுக்கு 2 கோடு 2 கோடுன்னு சொன்னா உனக்கு என்ன வர போகுது
எல்எம்லையும் எல்எல்லையும் இருந்து 2 கோணம்னு சொன்னா இந்த இடத்துல வச்சு என்ன செய்யறாங்களுக்கு ஒரு வில்லண்ட வெட்ட போறேன். வெட்டி போட்டு என்ன செய்ய போறேன்? இங்க நீ வேற யோசிக்க வேணாம், வேற வாசிக்க இல்லை. இங்கே வச்சு என்ன செய்ய வெட்ட போறேன், வெட்டி போட்டு இணைக்க போறேடா, அவ்வளவுதான்டா. என்ன சொல்றேன்? அதுக்கு எம்என் மீது இருக்கிற புள்ளி. அப்ப இதுலயே வெறுமனை உண்டத்தான் கேட்டு வச்சுக்கானு. அப்ப என்ன நடக்க போகுது? இந்த புள்ளி தான் அந்த புள்ளியாக இருக்க போகுது. அதனால சில இதுல வந்து இதுல இருக்கிற இந்த இந்த விஷயம் இந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாம் சேர்த்து தருவானல்ல, 3 2 3 இப்ப வர்ற இதுகள் என்ன செய்யறாங்க? சேர்த்து தருவாங்க, விளங்கி கொடுதா? அப்ப உன்னால இனி ஒரு அமைப்பு கேள்வி வந்தா உன்னால செஞ்சு முடிக்கலாமே இல்லையா சொல்லு. உன்னால வந்து சார் எத்தனை மணிக்கு முடியுறதுன்னு சொல்லிக்கிறீங்க? நான் வேற எதுவும் வகுப்புல எதுவும் இருக்கா? சரிதானே? கொஞ்சம் சரிதானே? முடிப்போம். சரி, அவசரம் இல்லை தானே? முடிக்க போறீங்களா? அப்ப அவசரமா உங்களுக்கு? வெயிட் பண்ணுங்க தானே, இன்னொரு 20 நிமிஷத்துக்கு பார்ப்போமா? கொஞ்சம் கேள்வியெல்லாம் பார்த்துன்னு சொன்னா நான் டக்கு டக்குன்னு பேப்பரை முடிச்சோம்னு சொன்னா தான் உன்னாலே எடுக்க முடியும். இதனால நீயே எடுக்கணுமே. எனக்கு நேரத்துக்கு முடிச்சு போட்டு என்னாலவே படத்துக்கு வந்து ஆயா படத்துக்கு கிடக்கலாம் தான். என்ன சொன்னா நீ தான் எனக்கு என்ன காசை கட்டுறியே. அப்ப நான் என்ன செய்யலாம்? வாங்கி வடியா திண்டு போட்டு என்னால வடியா ஆயா நித்திர தூங்கலாம் தான். பிரச்சனை இல்ல. நீ 5 நிமிஷம் வகுப்படுன்னு சொன்னாலும் நான் எடுத்து போட்டு போய் படுக்கலாம். ஆனா உனக்கு அங்க வந்து நிக்கும். என்னது? வெயில் வந்து நிக்க மாட்டா. கடைசியா வந்து மூக்க பிடிப்பேன். உனக்கு காசு கட்டினேடா, நான் இந்த அம்மாட காசையும் அப்பாட காசையும் கரியாக்கி உனக்கு கட்டினேன். நீ என்ன கோதாரிடா எனக்கு செஞ்சு விட்டான்னு நீ வந்து நாக்கு புடுங்குற மாதிரி கடைசி ரிசல்ட்ல கேட்டேன்னு சொன்னா, இல்ல நீ தான் நேரத்துக்கு முடிக்க சொன்னி, நான் தான் போய் படுத்து கிடந்தனான்னு சொல்ல முடியாது. சரியா? சோ என்ன செய்யறோம் நாங்க? ஏர்லியாக வந்து பேப்பரை முடிச்சு போட்டு திருப்பி 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 நான் பார்த்து விட்டேன்னு சொன்னா நீ வீட்டை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சட்டு புட்டுன்னு சரி எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னுக்கு கடைசியா ஒருக்கா பேப்பர் 5 வருஷத்துக்கு பேப்பர் என்ன சரி அப்படியே செஞ்சு போட்டு போனேன்னு சொன்னா உனக்கு வந்து நிக்கும் தெய்வமே. வந்து நிக்கும் கட்டாயம். சோ நாங்க என்ன செஞ்சிடணும்? இங்க வந்து 2016ல இருக்கிற டோட்டல் என்ன எங்களுக்கு ஏற்பாட்டுல இருக்கு, அதாவது பார்ட் 1ல இருக்கிற ஏற்பாடு வந்து டோட்டலாகவே நாங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். என்னது? 3 நாள் கிளாஸ். 3 நாள் கிளாஸ்லயும் வந்து இந்த 25 கேள்வி தான் நாங்க பார்த்தோமான்னு கேட்டா அடுத்த பாஸ் பேப்பர்ல செய்யறதுக்கு தேவையான கேள்விகளையும் உனக்கு சொல்லப்பட்டு இருக்குது. அடுத்த பாஸ் பேப்பர்ல நீ என்ன செய்யலாம்? நான் சொல்லாம கொள்ளாமலே நீ செய்யற அளவுக்கு வந்துடுற. சோ இன்னும் ஒரு 2 3 பாஸ் பேரை பார்க்க சரி, நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். நீங்க போய் நித்திரையை கொள்ளுங்கன்னு நீ என்ன செய்யலாம்? ஓய்வெடுக்க விடலாம். ஆனா நீ விட மாட்ட. சரியா? அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, படியா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து கொடுத்தானே. உன்னால இப்ப அந்த பார்ட் 1ல தொடர்ந்து கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண யாருக்குமே வந்து ஏதாச்சும் இந்த 2016ல வந்து ஏதாவது கேள்வி வந்து உனக்கு சிக்கலா இருக்குன்னு சொன்னா சட்டு புட்டுன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த பேப்பர்ல வந்து நாங்க நியூவான ஒரு பேப்பருக்குள்ள போவோம். சரியோ? மிக முக்கியமான விஷயங்கள்டா. அதனால அவ புதிய பேப்பர்களையும் நாங்க என்ன செய்யலாம்? ஓடி போகலாம். பார்த்தேன்னு சொன்னா, உனக்கு இனி அந்த பேப்பர்ல நீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருந்த இப்ப கிங்குன்னு இருப்பானே, அவன் வந்து நேரத்துக்கே வந்து குந்திட்டு இருப்பான். அவன்லாம் என்ன செய்வான்னு சொன்னா, மற்றது செய்யலாம். ஆனா இதுவரைக்கும் அந்த ஜீவன் எனக்கு ஒரு மெசேஜ கூட போட்டது இல்ல. இந்த இதுல கேள்விகளுக்கு ஆன்ஸர. பார்ப்போம் அடுத்த பாஸ் பேப்பர்லயாச்சும் போடுதான்னு சொல்லி. ரைட்டா? இப்ப நாங்க கேள்விகள வந்து 2018க்குள்ள நாங்க தொடங்கலாம்ன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதேச்சும் சொல்லணும்ன்னு உனக்கு ஆர்வம் இருந்தா நானு சட்டுல எனக்கு சொல்லு. சரியா? உனக்கு லாஸ்ட்ல வந்து உனக்கு ஒரு சில எண்டிங்ல வந்து நீ தாராளமா உன்ன கதைகளையும் எனக்கு கேட்க ஆர்வமா இருக்கு. நானே கதைச்சுட்டு இருக்கிறேன் தானே. ஸோ உன்ட கதையும் கேட்க எனக்கு ஆர்வமா இருக்கிறதால வந்து நீ எனக்கு சொன்னேன்னு சொன்ன. ஏதாவது கதைக்கணும்னு ஆசை இருந்தா கதை லாஸ்ட்ல வந்து நாங்க வாய்ஸ்ல அன்மியூட் பண்ணி கேட்போம். நானு சார் 16 19 விளங்கப்படுத்தி விடுங்க சார் சொல்லி இதுல சொல்லி அவங்களுக்கு நானு 16 அண்ட் 19 இதுல வந்து என்னடா, இதுல வந்து பெரிய விஷயம் இல்ல. நான் எங்களுக்கு நேரடியாக என்ன செய்யலாம்? எங்களுக்கு 16 பொறுத்தவரைக்கும் நேரடியாகவே நீ என்ன செய்யலாம்டா எங்களுக்கு? சரிதானே? என்ன செய்ய போறேன்? எங்களுக்கு நேரடியா வெட்டுத்துண்டு எடுக்கலாம். வெட்டுத்துண்டுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா, நேரடியாவே எடுக்கலாம். வெட்டுத்துண்டுன்றவங்களுக்கு என்ன? வையில, அதாவது இவர்றானவங்களுக்கு என்ன? என்றவங்களுக்கு என்ன? படித்திறனாகவும், சி என்றவங்களுக்கு என்ன? வெட்டுத்துண்டாகவும் இருக்கு. சரிதானே? அப்படி வெட்டுத்துண்டு என்றவங்களுக்கு நேரடியாவே தெரியும் என்ன விஷயம்னு சொன்னாடா அப்ப எங்களுக்கு? அதாவது வையச்ச வெட்டுற புள்ளி. வையச்ச வெட்டுற புள்ளின பெருமானவங்களுக்கு என்ன இருக்குது? உண்டா இருக்குது. அப்ப சி சமன் எடுத்த விஜய் கவுட்டு போட்டு வந்துருவேன். உண்டு. என்ன வந்து சக உண்ட போட்டாலும் நல்ல. அதே படித்திறன் எங்களுக்கு சமன்பாடு இருக்குது என்னன்னு சொன்னா, எம் சமன் எங்களுக்கு மேலே இருக்கிறவர் பை கீழே இருக்கிறவர். அப்ப அவர் 2யும் வச்சு கதைக்க போறோம். y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2 என்ற ஒரு சின்ன ஒரு கதை. நானு இந்த கதையில எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா 2 புள்ளிகள் எங்களுக்கு தேவை. அப்ப அந்த புள்ளிகள நீ கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அவ 2 ஆள்கூறு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது எழுத போற ஆள்கூறு, அடுத்த எழுத போற ஆள்கூறு வை ஆள்கூறா இருக்கணும். அப்ப இதுல இருக்கிற புள்ளிக்கு நேரடியாக எங்களுக்கு தெரியுது. கீழே இருக்கிற எக்ஸின் பெருமானம் 3 ஆகவும், y ன் பெருமானம்
2 ஆகவும் இருக்கிறார். அதே மாரி நாங்க இதுல வட்டம் போட்டு வச்சுக்கிற இந்த 1க்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுலயும் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது என்னன்னு சொன்னா, இதுக்கு நேர இருக்கிற புள்ளியில எக்ஸ் ஆள்கூறு நேரா பார்த்தீங்கன்னு சொன்னா, இவரான எங்களுக்கு எக்ஸ் அச்சு நேரா பார்த்தீங்கன்னா 0. அதே மாரி y என்றதுல இதுல 1 தான் இருக்காரு. அப்ப நேரடியாகவே உண்டு. அப்ப கொண்டு போய் போட போறோம். இதுல 2 ஆள்கூறு தெரியுது எங்களுக்கு. y1 y2 x1 x2. சோ நீங்க என்ன செய்ற? இவர வந்து x1 எடுத்துக்கொள்ற. இவர நீயே y1 ன்னு எடுத்துக்கொள்ற. இவர நீயே என்ன செய்றீங்கன்னு சொன்னா x2 ன்னு எடுத்துக்கொள்ற. இவர நீயே என்ன செய்ற? y2 ன்னு எடுத்துக்கொள்ற. சோ கொண்டு போய் பிரதியிட்டோம்ன்னு சொன்னா, y1க்கு பதிலா 2 ஆகவும் இதனாலே அ என்னது எங்களுக்கு y2க்கு பதிலா என்ன எங்களுக்கு 1 ஆகவும் இருக்க போகுது. கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, x1க்கு பதிலா 3 ஆகவும், x2க்கு பதிலாக 0 ஆகவும் இருக்க போகுது. அப்ப மேல கழிச்சோம்ன்னு சொன்னா 1, 1ன் கீழ் என்ன எங்களுக்கு 3 ஆக இருக்க போகுது. அவர்தான் எங்களுக்கு என்ன படித்திறன். அதாவது இவர்தான் விஷயம்ன்னு உனக்கு தெரியும்ன்னு சொன்னா, அடுத்த பேப்பர்லயும் உன்னால என்ன செய்யலாம்னா செய்ய முடியும். வெட்டு துண்டென்றவர் வையச்சு வெற்ற புள்ளியாகவும், படித்திறன் என்றவர்களுக்கு என்னவாக இருக்க போகுது? சமன்பாடு ஒன்று நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். y1 y2 என்கிற x1 x2 வந்தது. மேல இருக்க வேண்டிய அச்சு வந்து எங்களுக்கு என்னவாக இருக்கணும் வேண்டும் உங்களுக்கு? அதாவது y அச்சாக இருக்க வேண்டும். இதனால மேல இருக்கிற அச்சு எங்களுக்கு என்ன? y அச்சா. ஏன்? இங்க இருக்கிறது y என்றதால மேலே இருக்கிறது y. இங்க இருக்கிறது x என்றதால கீழே இருக்கிறது எங்களுக்கு என்ன? x ஆக இருக்க வேண்டும். அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்த 19 என்ன சொன்னானு, இந்த 19வது பெரிய விஷயம் இல்ல. நானே இது எங்களுக்கு நான் அன்றைக்கு உனக்கு ஞாபகம் வரணும். இந்த கேள்வி உனக்கு பார்த்தாலே, வட்டத்துக்குள்ள ஒரு நான் வந்து செங்குத்து வந்தாலே, இந்த தேற்றம் வந்து அடுத்த இதுலயும் நாங்க கவனிப்போம். சரிதானே? அப்ப எங்களுக்கு என்ன நடக்க போகுது? மையத்துல இருந்து வரைந்த ஒரு நாணுக்கு வரைந்த கோடு வந்து என்ன செய்யும்? செங்குத்துல இடைவெட்டினா, அந்த நாண வந்து இரு சம துண்டாக பிரிக்கும் என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்ப இங்க நீ பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்னது? இவர் வந்து எங்களுக்கு என்ன? ஓபி என்றது ஆரையாக இருக்க போகுது. இப்ப எங்களுக்கு இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணில ஆர வந்து என்ன சொல்றாங்க எங்களுக்கு 10 சென்டிமீட்டரா ஓபி என்றவர்களுக்கு 10 சென்டிமீட்டர் ரெண்டா இந்த நாணேவி நிலம் கட்டுக்கலாம். அப்ப இந்த நிலத்தை நாங்க காண போறோம். பைதகரஸ் தேற்றத்தின்படி என்ன சொல்லுது எங்களுக்கு? நேரடியாகவே இதுல வந்து 3 முக்கோணி திரும்ப திரும்ப வாரன்னு சொன்னான். 8, 10ன்னு சொன்னா அடுத்தது 6 வருமென்றதை நாங்க நேரடியாகவும் பயன்படுத்தி போட்டு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம்? இந்த நீளத்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கொண்டு காண போறோம். முதலாவது என்ன எங்களுக்கு பைதகரஸ் சொல்ற செம்பக்கத்தின வர்க்கம். அப்ப 10ന്റെ வர்க்கம் சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா மற்ற 2 பக்கங்கள்ல. அப்ப 8ന്റെ வர்க்கத்தையும் எக்ஸின் வர்க்கத்தையும் கூட்ட உண்டாக போறோம். 10ന്റെ வர்க்கம் என்ன இருக்கும்? எங்களுக்கு 100 ஆக இருக்கும். 8 64 ஆக இருக்கும். எக்ஸின் வர்க்கத்து சமன். கூட்டு புறம் என்ன செய்யணும்? கழிப்படைக்குல வந்து 36ஆக மாறும் எக்ஸின் வர்க்கம். வர்க்கம் அங்கால போய்க்கல. என்னவா மாறப்போகுது? வர்க்கமூலம் 36. சரிதானே? வெளியால வரைக்கும் 6ஆக மாறும். அப்ப 6. இவர் 6ன்னு சொன்னா இவரும் எங்களுக்கு 6. அப்ப ஏவி நீளம் எங்களுக்கு என்ன 12 சென்டிமீட்டராக இருக்க போகுது. சோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். சில எண்ணங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பேப்பர் உனக்கு என்ன செய்யணும் போட்டு விடுறேன். நீ என்ன சில எடுத்து வச்சு திருப்பி பார்க்கணும் பார்த்துக்கொள்ளு நானே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து நானே நைட்ல வந்து 2 கிளாஸஸ் தான் கொண்டு போகணும்னு பார்க்குறேன் நானே. ஒரு கிளாஸ் வந்து பார்த்தேன்னு சொன்னா டைமை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு கிளாஸ்ல டைமை நான் கொடுப்போம்னு பார்க்குறேன். நானே சாட்டர்டேயும் சண்டேயும் சாட்டர்டேயும் சண்டேயும் மார்னிங்ல சில இரவு நித்திர கொள்ளைகளுக்காக சாட்டர்டே வந்து நாங்க என்ன செய்யணும்னா 1 மணி தானே 1:15 அப்படி தானே மதியம் வந்து 1:15 அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே. அதே மாரி சண்டே நீ பார்த்தேன்னு சொன்னா 10:30 அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். சண்டே காலை வந்து 10:30 அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா? அப்ப இங்க வந்து நீ பார்க்கைக்குள்ள பார்த்தேன்னு சொன்னா, இதுலயும் நீ ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இங்க வர்ற பாஸ்ட் பேப்பர் வந்து 2023ல இருந்து கொண்டு வருவோம்ன்னு பார்க்கிறேன் கீழ நோக்கி. அதே மாரி நைட்ல நீ பார்த்தேன்னு சொன்னா, இந்த டைம்ல அது நான் இன்னைக்கு இல்ல. அது நான் இன்னைக்கு இருக்காது. நான் உனக்கு என்ன இருக்கும்னு சொன்னா, தேர்ஸ்டேயும் சரிதானே? அ அதாவது இந்த புதனும் சரிதானே? சாரி வியாழனும் வெள்ளியும் சரிதானே? தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் உனக்கு பார்த்தேன்னு சொன்னா, அ அந்த டைம் உனக்கு பார்த்தேன்னு சொன்னா என்ன மாரி இருக்கும்னா 8:40 சரிதானே? 8:40 பிஎம்ல இருந்து நான் எங்களுக்கு என்ன வழமையாக 1:30 மாரி 9:40 பிஎம் வரைக்கும் நாங்க என்ன செய்வோம்? ஜம்மா மட்டும் பார்ப்போம். இங்க நாங்க என்ன செய்றோம்? 2016ல இருந்து கொண்டு போவோம். அப்ப நீ யோசிப்ப இந்த அங்கேருந்து வந்துட்டு ஒரு பாஸ் பேப்பர் வந்து பிறகு 2019க்கு இங்க வந்துட்டு, அப்ப இது 2019க்கு வந்துட்டு ரைட் ஓகே வாத்தி பாஸ் பேப்பர் முடிச்சுட்டான் போயிட்டான். 2003ல இருந்து 2016 அந்த கட்டம் இல்லையடா. 2023ல இருந்து உனக்கு இங்க 2016 வரைக்கும் இவர் நகர்ந்து கொண்டு தான் வருவார். இங்க 2016ல இருந்து 2023 வரைக்கும் அந்த இந்த 2 நாள் கிளாஸும் போய்க்கொண்டு தான் இருக்கும். சோ உனக்கு 2 கிளாஸ்லயும் ஜாயின் பண்ண உனக்கு என்ன பெனிஃபிட்ன்னு சொன்னா, ஒரு பேப்பர் 2 தடக்கா செஞ்சா போறாய்.
சரியானே. அப்ப அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா எங்களுக்கு மார்னிங்ல எதுவும் டைம் கிடைச்சா, அங்கேயும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, செகண்ட் பார்ட்டோ, பார்ட் 1ஓ ஏதோ ஒண்ணு சொல்லி தொடங்கிக் கொண்டு, பிறுக்குன்னு இப்ப முடிக்கணும்ன்றதுக்காக போவோம். அங்கேயும் போவோம். ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கிற டைம் இருக்குன்னு தானே. ஸோ எங்களுக்கு மார்னிங்ல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாங்க இனி ஸ்கூலுக்கு போறது எல்லாம் வந்து ஒரு 7:30க்கு தான் வெளியிட போறோம்டா. நானே 7:30க்கு வெளிக்கிற போனதுன்னா, உனக்கு ஒரு 7 மணிக்கு விட்டல எப்படியும் கிட்ட கிட்ட இருக்கிற ஸ்கூலுக்கு தான் போவீங்க பெரும்பாலும். அப்போ ஒரு 6 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு உனக்கு மிட் நைட்ல உனக்கு 5 மணிக்கு போட்டு உனக்கு தொடங்க ஆகலாம். 6 மணி தொடங்கி 7 மணிக்கோ, இல்லாட்டி ஒரு 5:45 தொடங்கி 6:45க்கோ. அப்படி இல்லைன்னு சொன்னா கட்டாயம் 1 மணித்தியாலம் தான் நாங்க விடிய படிக்கணும்னு அவசியம் இல்ல. என்னது 6 மணிக்கு தொடங்கி 6:30க்கு முடிச்சா கூட பிரச்சனை. இல்லாட்டி 5:30க்கு தொடங்கி 6 மணி. ஒரு 1/2 மணித்தியாலம் சொன்னா நான் என்ன செய்யலாம், செகண்ட் பார்ட் கேள்வியில வந்து ஒரு கேள்வி செய்யலாம் எங்களால. 1/2 மணித்தியாலம் எக்ஸ்பிளைன் பண்ணி செய்யணும்னு சொன்னா உனக்கு ஒரு கேள்விய என்னால செய்ய முடியும். அப்படி இல்ல கொஞ்சம் அதுக்கு ஏற்கனவே கதைச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னா, அப்ப நான் எக்ஸ்ட்ரா பார்ட் கிளாஸ் முடிச்சுட்டு தானே. ஸோ அடுத்தடுத்த இதுல வந்து எங்களுக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு கேள்வி செய்யறதுக்கு 15 நிமிஷம் காணும். 30 நிமிஷத்துல 2 கேள்விய என்னால கவர் பண்ண முடியும். நானு. அப்ப அப்படி நான் கவர் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் உனக்கு. என்னோட மைண்ட் செட் உனக்கு என்னன்னு சொன்னா, இருக்கிற நீ எல்லாமே வந்து ஒருத்தனுமே நானே நீ 20 மார்க்ஸ் எடுத்தாலும் சரி, நான் 25 மார்க்ஸ் எடுத்தாலும் சரி, என்ன மார்க்ஸ் எடுத்தாலும் சரி. அதாவது 35 கீழ நீ எடுக்கிறவனா இருந்தாலும், உன்னால ஏ எடுக்க முடியுமாடா? உன்னால என்ன செய்யறவங்களுக்கு ஏ எடுக்க முடியுமா? அத நீ மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. சரிதானே? சும்மா இவ்வளவு காலம் நீ யார் யார் வாத்தியார் என்னென்ன மாரி படிச்சான்றது எனக்கு தேவையில்ல. இப்ப நீ படிப்பீங்கன்னா, படிப்புக்கிறத படியா உன்னால ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுமான்னு சொன்னா, கட்டாயம் உன்னையே எடுக்க வைக்கலாம். அது நீங்க எந்த மார்க்ஸ் எடுத்தாலும். என்ன ரீசன் அதுக்காக வந்து 5, 10, 15 எடுக்கிறவன எல்லாம் நீங்க ஏ எடுக்க வைக்கலாம்னு சொல்லிறாது. ஆனா 5, 10, 15 எடுக்கிற உன்னால வந்து ஒரு அதாவது மினிமம் வந்து சி ஆகும். மேக்ஸிமம் வந்து உன்னால பிக்காவது உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரிதானே? அதாவது என்ன உனக்கு மினிமம் வந்து உன்னால ஒரு என்ன செய்யலாம்? சி என்ற பாஸ் கிட்டத்தட்ட சி என்ன உனக்கு என்ன உனக்கு 55 என்ற மார்க்ஸ்ன்றது உன்னால என்ன செய்யலாம்? குறைஞ்சதே எடுக்கலாம். சரிதானே? அதுக்காக எஸ் எடுத்து தான் எஸ் எடுக்கிறதுன்னு சொன்னா நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லடா. அதனால எஸ் எடுக்கிறதெல்லாம் ஒரு இது இல்ல. ஒரு 35 மார்க்ஸ் எடுக்கிறதெல்லாம் ஒரு இது இல்லடா. அதனால சில வேளை உனக்கு பேப்பருக்கு ஏத்த மாரி 35 மார்க்ஸ் சில வேளை பேப்பர் கஷ்டம் இருந்ததுன்னா, அவன் என்னது 15 மார்க்ஸ் தான் கொண்டு வருவான். எஸ்ன்ற மார்க்ஸ வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆன மார்க்ஸ் வந்து 35 தான். ஆனா, நிறைய பேர் ஃபெயில் விட்டாங்கன்னு சொன்னா, அது வந்து 15 எக்ஸ்ன்றத 15 மார்க்ஸா மாத்துவாங்க. ஆனா, சிபிஏ எல்லாம் மாத்த மாட்டானுங்க. சிபிஏ எல்லாம் மாத்த போறது இல்ல. பிள்ளைங்க இப்ப ஒருவேளை எங்களுக்கு இந்த முறை வந்து ஒரு இந்த போன முறை வந்து எக்ஸாம் வீதம் வந்து எங்களுக்கு என்ன ஒரு 76% இருக்குன்னு சொன்னா, இந்த முறை பாஸ் வீதம் 76% விட குறையக்கூடாது. நானே ஒருவேளை எங்களுக்கு நான் ஒரு விழுந்துட்டு 60% விழுந்துட்டேன்னு சொன்னா, 35 மார்க்ஸ போட 60% தான் எங்களுக்கு பாஸ் வந்திருக்குன்னு சொன்னா, அவன் சடுதியா என்ன செய்வான்னு சொன்னா, அந்த உண்மையிலேயே இலங்கையில வந்து கல்வி வளர்ச்சி கூடிக்கொண்டிருக்கின்றத காட்டணும்ன்றதுக்காக, இந்த ஃபெயில் எடுத்த 35 மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸுக்கு ஃபெயில்ன்னு குடுத்து போட்டு, அவன பாஸ் பண்ணி 76ல இருந்தது 70 கொஞ்சம் ஒரு 77க்கு உயர்ந்திருக்கு என்று காட்டுவானுங்க. சரிதானே? 1% உயர்ந்திருக்குன்னு காட்டணும்னா காட்டுவானுங்க. ரைட்டா? அப்ப நீ இப்போதைக்கு இந்த 30 எஸ்ன்ற மார்க்ஸ் எல்லாம் உனக்கு கணக்குல இல்ல. இதுல எஸ்ன்ற மார்க்ஸ விடு. நானு என்ன செய்றேன், அதாவது நீ இப்போ குறைஞ்ச 5, 10 எடுக்கிறேன்னு சொன்னா, உன்னால சி ஆச்சும் எடுக்கலாம். ஆனா அதே 20, 25 எடுத்தா கட்டாயம் உன்னால ஏ எடுக்கலாம். ஏன்னு சொன்னா 20, 25 எடுக்கிற ஒருத்தனுக்கு வந்து கட்டாயம் வந்து எங்களுக்கு என்ன கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் என்றது வந்து சட்டப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. ஸோ அத வச்சுக்கொண்டு தான கேள்வி. கணிதத்துல வந்து அத வச்சு கேள்வி வரப்போகுது. அப்ப நீ பார்க்க போனேன்னு சொன்னா, இப்ப நீ இந்த இருக்க கேள்விகளுக்கு பார்த்தேன்னா, இதுக்கு ஒரு கணிதத்துல என்ன கூட்டல், கழித்தல்கள் எல்லாம் தேவையில்ல. எங்களுக்கு என்ன இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன சும்மா படத்துக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன கூட்டல், கழித்தல் ஏன் தேவைப்படுதா? இல்லடா. கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் இல்லாம கொள்ளாமலே உன்னால எஸ் எடுக்க முடியும்டா பார்ட் பண்ண பொறுத்தவரை. அதாவது என்னது எங்களுக்கு மேத்ஸ பொறுத்தவரை. அப்ப எஸ் எடுக்கக்கூடியமா இருக்கிற உன்னால வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல் தெரியல. அங்கால 35 பிளஸ் உனக்கு ஒரு 20 தானே கூட வரப்போது. நீ ஏற்கனவே 20 எடுத்து வச்சிருக்க. அவ தூக்கி நீ போட்டு அங்க நிமித்தி விட்டான்னு சொன்னா, உனக்கு 55 மார்க்ஸ் வந்துரும். விளங்குதா? சரி அப்ப உன்னால என்ன செய்யலாம்? மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வழியா படிச்சான்னு சொன்னா, நல்ல மார்க்ஸ் உன்னால எடுக்க முடியும். சரிதானே? ரைட்டா? அப்ப வழியா கவனிச்சுக்கொள்ளு சொல்லப்படுற விஷயத்த. ஓகே தானடா. இப்ப எல்லாருக்குமே விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். உன்னால வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு நீ வரணும்னு சொன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸா படிக்க வேண்டியதுதானே. கட்டாயம் முன்னாக்கு நம்பி வர்றவனால வந்து இல்ல என்னால இந்த இன்னத்த படிச்சேன் என்னால எடுக்கலாம். இது சும்மா குந்தி கொண்டு இருக்கிறேன்டா படுத்து கிடந்து பார்த்துருச்சாங்கன்னா எனக்கு தெரியும். அதனால உனோட கிளாஸஸ்ல உனக்கு ஜாயின் பண்ற ஆர்வமா இருக்கும்னு சொன்னா, இந்த நம்பருக்கு நீ சில மெசேஜ் போடு 76 64 24 081 இதுக்கு நீ போட்டாடுனா உனக்கு மேத்ஸ் சம்பந்தமா உனக்கு என்ன விஷயம் உனக்கு தெரியும் அது எல்லாமே உனக்கு சொல்லப்படும். நான் மெசேஜ் போட்டா போனடியா நானே ரைட். அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா உனக்கு 76 03 62 718 என்றவரும் இருக்காரா.
அதுல உனக்கு என்னன்னு சொன்னா, அதுல நீ உனக்கு தேவையான என்ன செய்ற, உனக்கு அதாவது இப்ப மேலதிகமா டீட்டெயில்ஸ் வேற எதுவும் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னா, உனக்கு அதுல நீ போட்டு என்ன செய்யலாம், நீ அதுலயும் கேட்டுக்கொள்ளலாம். நம்பர்ஸ வழியா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. நீ ஒருவேளை மேத்ஸுக்கு தனியா நீ ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னா, இப்போதைக்கு வந்து உனக்கு என்ன, இந்த இன்னும் அடுத்த கிளாஸஸ் வரைக்கும், அடுத்த கிளாஸ்னா அடுத்த சாட்டர்டே, அடுத்த மண்டே முதல்ல நீ ஜாயின் பண்ற ஒரு ஆளா இருப்பேன்னு சொன்னா, அதனால சாட்டர்டே, சண்டேல சரி நிப்பாட்டிடுவான்னு நினைக்கிறேன். நீ ரூ. 1000 நீ என்ன செய்யலாம்னா, மேத்ஸுக்கு மாச பேமெண்ட் வந்து ரூ. 1000 நீ என்ன செய்யலாம்னா, மேத்ஸுக்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா மேத்ஸோட வந்து வேற ஏதாச்சும் நீ இப்ப இதுல எதுவும் போற அப்படின்னு சொன்னா, அதனால மேத்ஸோட வந்து வேற ஏதாச்சும் பாடங்களோ இல்ல 2 பாடம் நீ எடுக்க போறேன்னு சொன்னா வேற, அதான் எங்கள்ட்ட போறது வந்து மேத்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிஸ்டரி இருக்குது, சயின்ஸ் இருக்குது. 4 பாடம் போயிட்டு இருக்கனால, இதுல வந்து ஒரு பாடம் நீ ஏதாச்சும் எடுக்க போறேன்னா, நீ இந்த 1000 ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்ல நீ என்ன 2 பாடம் எடுக்க போறேன்னு சொன்னா ரூ. 1600 நிக்க. நானு அதே 3 பாடம் ஏதோ எடுக்க போறேன்னு சொன்னா, கரெக்ட்டான அமௌண்ட் எனக்கு தெரியும். 4 பாடம்ன்னு சொன்னா ரூ. 2600 2600. அப்படி இல்ல நடக்க போற 3 மாசத்துக்குமே நீ சேர்த்து பேமெண்ட் பண்ண போறேன்னு 4 பாடத்துக்குமே பேமெண்ட் பண்ண போறேன்னு சொன்னா, ரூ. 6500 நினைக்கிறேன் நானு. ரூ. 2600 படி நீ 3ஆவது வைனா கூட பேமெண்ட் ஏதாவது வரும். சரி அதுல வந்து எங்களுக்கு ரூ. 6500 நீ 3 மாசம் பேமெண்ட் சேர்த்து கட்ட போறேன்னு சொன்னா. உண்மையிலேயே உனக்கு பெனிஃபிட்டா இருக்கும். உனக்கு என்னன்னு சொன்னா வந்து, பாஸ்ட் பேப்பர் வந்து நீ செஞ்சுட்டு போற உனக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு பெனிஃபிட் தான். நானே ஆனா மற்ற பாடங்கள பத்தி நான் சஜஷன் பண்ண போறது நான் இதுக்கு இல்ல. சரி இப்போதைக்கு மற்ற பாடங்கள நல்லா டீச்சர்ஸ் மாரி செய்யணும் தான். பட் உனக்கு விரும்பினா நீ என்ன செய்யலாம், மற்ற பாடத்துல ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உனக்கு விரும்பினா மற்ற மட்டும் தான் ஜாயின் பண்ணணும்னா, மஸ்ட்லயே நீ என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரி அப்ப இந்த மெசேஜ்க்கு நீ என்ன செய்ற, இந்த நம்பர்ஸ்க்கு நீ இந்த மெசேஜ் எல்லாம் நீ போட்டேன்னு சொன்னா உனக்கான டீட்டெயில்ஸ் உனக்கு தருவாங்க. அதே மாரி மேலதிகமா நீ என்ன செய்ற, கிளாஸஸ்ல இருந்துட்டு உனக்கு தேவையான விஷயங்கள் உனக்கு ஒருவேளை நீ கிளாஸஸ் உனக்கு பெறவே இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா, நீ என்னட்ட வந்து நெறைய விஷயத்த நீ எடுத்துக்கொள்ளலாம்டா. இங்கன்னு சொன்னா கூடுதலா வந்து குரூப்ல வந்து பெரும்பாலும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பெரும்பாலும் முக்கியமான விஷயமா தான் நான் குரூப்ல ஷேர் பண்ண சொல்லி போட்டுருவேன். ஸோ அத ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா, அ கிட்டத்தட்ட வந்து பார்த்தேன்னா, நான் ஸ்டேட்டஸ்ல வைப்பேன்டா. ஸோ ஸ்டேட்டஸ்ல வைக்கணும்னு சொன்னா, நீ இப்ப இதுல இருக்கிற நீ அத்தனை பேர் நீ என்ன செய்யணும், உன்னுடைய பேரையும் நானே உன்னோட நேமையும் உன்னோட நேம் என்னன்னு சொல்லியும் அது மாரி ஸ்கூல் என்னன்றதையும் நீ என்ன செய்யணும் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்டேன்னு சொன்னா WhatsAppல வந்து 076 64 24 084 நானே WhatsAppல மென்ஷன் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு என்ன செய்யணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கொள்வேன். ஸோ முக்கியமான விஷயங்கள் வரைக்கல வந்து, நான் அது சம்பந்தமாக வந்து உனக்கு என்ன செய்யணும்னா ஸ்டேட்டஸ் சேவ் பண்ணி ஸோ உன்னாலயும் பார்த்துக்கொள்ள முடியும். இப்ப மட்டுமில்ல நீ யூனிவர்சிட்டி போனாலும் சரி, இல்ல நீ என்ன செய்யல முடிச்சு ரைட் ஓகே யூனிவர்சிட்டில முடிச்சு வழியால வந்தாலும் உனக்கு என்னது ஒரு ஒர்க் சம்பந்தமான விஷயங்களையும் வந்து கட்டாயமா அதுல வைப்பேன். நம்ம தேவைப்படும்னு சொன்னா நீ என்ன சேவ் பண்ணி இந்த நம்பர்ஸுக்கு மெசேஜ் போடணும். இந்த நம்பர்ஸ சேவ் பண்ணி வச்சுக்கோ. ரைட்டா? இந்த பேருகள. சம்டைம் வந்து கதைக்கையில அங்க இன்னைக்கு உங்க ஊர் பக்கத்துல அவ்வளோ வருவேன்டா. விரைக்கல எனக்கு என்ன சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சந்திப்பேன். பெரும்பாலும் வந்து வேற சைட்ல இருக்கிற பெரும்பாலான வீட்ட நான் போயிருக்கேன். அதாவது ஜூம் கிளாஸஸ்ல இந்த நைட்லாம் எங்கால பக்கம் ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கிறதால வந்து, ஸோ பெரும்பாலும் வந்து டிப்பன்னு போய்க்கல. வேற சைட் தான் போறது. ஸோ அங்க நீங்க வந்து நிக்கையில ஃபோன் பண்ணுவேன். நானே சாப்பாடு கொண்டு தந்தேன்னு சொன்னா சரி. ஓகே. சரி அப்படிலாம் வதைக்க மாட்டேன். நானு அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, உனக்கு தேவையான விஷயம் தேவைப்படும்னு சொன்னா, நீ எனக்கு என்ன செய்ய மெசேஜ் பண்ணி ஸோ உனக்கு வேற எதுவும் கேள்விகள் டவுட் இருக்கும்னு சொன்னா கேட்டுக்கொள்ளு. நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, ம் ஆர்றா இது ஹாய்ன்றது நானே கொஞ்சம் பேர் இருப்பானுங்கள நான் அவனால விட்டுக்கொள்ளு. ரைட். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா பார்த்துக்கொள்ளு. உனக்கு தேவையான விஷயங்கள உனக்கு என்ன செய்ற, பார்த்து தெரிஞ்சு நீ எடுத்துக்கொள்றதுக்கு மேக்ஸிமம் நீ என்ன செய்ற, வடிவா படிச்சுக்கொள்ளு. நானு உன்னால முடிஞ்ச அளவு நான் நினைக்கிறேன். யாராச்சும் ஒருத்தன் வந்து பக்குவமா இருக்கான் பொழுது ஹாய்ன்ற பேர்ல. நானு கொஞ்சம் ஜீவன் இருப்பானுங்களே வந்து பார்த்துட்டு போவோம் 2 அவன அப்படின்னா. அப்படியான ஆட்களை நீங்க என்ன செய்ய நான்லாம் அவனையெல்லாம் விட்டுருப்பேன். நானே சும்மா விட்டுட்டு வந்துட்டு கத்திட்டு போறவனா இருப்பான். கூடுதலா வந்து ஃபெயில் எடுத்தவனாலும் இருக்கலாம் வழியால. அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பாத்தி தான் வருவானுங்க கூடுதலா. ஓப்பனா கிளாஸஸ் போய்க்கல யாராச்சும் ஒரு பாத்தி வருவானுங்க. வேற ஒருத்தனும் இல்ல இங்க வர்றது. சில விட நல்ல படிக்கிறவன் வந்து இப்படியான விஷயம் செய்ய மாட்டான். சில கொஞ்சம் பேர் வருவானுங்க. ரைட் ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி. ரைட்டா? ஸோ நான் விரும்பினா நீங்க என்ன செய்யணும்னா கிளாஸஸ் ஜாயின் பண்றதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கட்டாயம் வந்து பேமெண்ட் கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ பேமெண்ட் கிளாஸ்க்கு ஜாயின் பண்றதா இருந்தா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நாங்க பார்த்துக்கொள்ளலாம். 2017 வந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த இதுல பார்த்துக்கொள்ளு. அதை நீ சாட்டர்டே, சண்டே நீ ஜாயின் பண்ண போறான்னு சொன்னா 2023லேருந்து 2023 நீ என்ன செய்ற பார்த்து வச்சுக்கொள்ளு. சாட்டர்டே இந்த டைம்லயும், சண்டே வந்து இந்த டைம்லயும். நீ மற்ற டைம்லயும் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால கட்டாயம் வந்து இந்த 2 கிளாஸஸ் தான் நீ ஜாயின் பண்ணிக்கணும். இந்த 2 கிளாஸஸ் தான் ஜாயின் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்ல. அப்ப கிட்டத்தட்ட உனக்கு என்ன ஒரே பேமெண்ட்ல வந்து நீ என்ன செய்ற 2 கிளாஸஸ் ஜாயின் பண்ண மாரி இருக்கு. சரியா? 1000 பேமெண்ட் பண்ணேன்னு சொன்னா உனக்கு ரூ. 500 500 தான். அதுதான் அதனால இப்ப நீ என்ன வழமையா வந்து மற்ற கிளாஸஸ் எல்லாம் வந்து 2 கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து 4 கிளாஸ் போகும். ரைட்டா?
ஸோ என்ன செய்ற அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து நீ ஜாயின் பண்றதுக்கு ஆர்வமா இருக்க நீ வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கு நான் என்ன செய்யணும் வென் பண்ணிக்கொள்வோம். கட்டாயம் அடுத்த கிளாஸஸ்லேயும் வந்து உனக்கு தேவையான விஷயம் எல்லாமே தியரி எல்லாமே கிளியர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ட் ஒன் போய்க்கலாம் வந்து தியரி ஃபுல்லாக உனக்கு கிளியர் ஆயிடும். அதுக்கு பிறகு செகண்ட் பார்ட்டுக்குலாம் நாங்கள் இறங்குவோம். அதுலேயே நான் சொல்லுவேன் அதில் இப்போ இந்த கேள்வியெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வர்ற கேள்வி திரும்ப 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 வர்ற கேள்வி 2016 நீ எடுத்து பார்த்தா திரும்ப திரும்ப வர கேள்வி. ஸோ அந்த 10 மார்க்ஸ்லாம் சும்மா செஞ்சுட்டு போகலாம். திரும்ப திரும்ப வர கேள்வி. அதனால அப்ப இதே திரும்ப திரும்ப வாரதில்லை. இதெல்லாம் திரும்ப திரும்ப வாரம். இப்ப இந்த இடத்துல வாரதெல்லாம் திரும்ப திரும்ப வார கேள்வி. அப்ப திரும்ப திரும்ப வர இது எல்லாமே திரும்ப பரப்பளவுகள் இல்லாம உனக்கு கேள்வி வராது. செகண்ட் பாட்டொன்னை பொறுத்தவரையும் பரப்பளவுகள் பாட்டியில வராம வரப்போறது கிடையாது. ஸோ அதெல்லாம் வழியா பார்த்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா இங்க ஒரு 10 மார்க் சரியான அதே மாதிரி இதுலயும் ஒரு 10 மார்க்ஸ் சரியா அதே மாதிரி இங்க ஒரு 10 மார்க்ஸ் வந்து அதான் இந்த பார்ட் ஒன்ல 10 மார்க்ஸ். ஸோ 30 மார்க்ஸ் வந்து நீ இந்த இடத்துல எடுக்கலாம். அதே மாதிரி அங்கேயும் என்ன எங்களுக்கு இந்த இடத்துல பார்ட் ஒன்னிலையும் உனக்கு இங்க ஒரு 30 மார்க் வந்து இந்த பார்ட் ஒன்லையும் பார்த்தேன்னு சொன்னா உனக்கு 20 கேள்வி சரிதான் 40 மார்க் மொத்தமா 70. அப்ப 70 சொன்னா பார்த்துக்கொள்ளு 70 சொல்லி ரெண்டால நீ பிரிச்சான்னு சொன்னா என்ன உனக்கு 35 மார்க் உனக்கு என்ன பாஸ் மார்க்ஸ் இங்க வந்துடும். அப்ப நீ இந்த பார்ட்மெண்ட் மட்டும் நீ செய்ய உனக்கு என்ன உனக்கு இங்க எங்களுக்கு வந்துருவாருடா பணங்களுக்கு என்ன இந்த மார்க்ஸ் எல்லாம் அள்ளுப்பட்டு இங்க வந்துடும் சரியா. அப்ப பார்ட் டூ செய்யாமலா நீ வரப்போற பார்ட் டூ செய்யத்தானே போற இல்லையா செய்வாதானே பார்ட் ஒன்லயே நீ பாஸ் பார்ட் ஒன்லயே நீ என்ன செய்யற முக்கியம் சும்மா நாங்க என்ன ஒரு அஞ்சு கேள்வி விட்டு அங்க பின்னுக்கு ஒரு 2 கேள்வி பெரிய கேள்வி விட்டு நாங்க பாக்கையிலே நீ பாஸ்டா. அப்ப நீ பாஸ்ன்னு சொன்னா நீ என்ன செய்யலாம் வங்காளயம் வந்து என்ன செய்யலாம் மிச்ச மிச்ச கேள்வியோட நீ என்ன செய்யலாம் வட்டிவா கொண்டு போகலாம். இதனால பாஸ் மார்க்ஸ் உனக்கு இதுலயே வந்துடும் பார்ட் ஒன்னை பொறுத்தவரையும். பார்ட் டூல நீ செய்யாம எழும்ப போறது கிடையாது. அங்கேயும் திரும்ப திரும்ப வர்ற கேள்வி உனக்கு இருக்காரு பார்த்தேன்னு சொன்னா இந்த கிராஃப் எல்லாம் திரும்ப திரும்ப வருது. அதுலயும் இந்த கேள்வி எல்லாம் வந்து கட்டாயம் வர்ற கேள்விதான். ஒரே விஷயம் தான் இதுல வர இங்க இதுக்கெல்லாம் நீ பொக்ஸ் அடிச்சு விட்டான்னு சொன்னாலே மார்க்ஸ் நானே உனக்கு இந்த பார்ட் ஒன்லயே உனக்கு சொல்றேன் இப்போ நார்மலா கேட்டகரி பார்த்தேன்னு சொன்னா இது உன்னால செய்யலாம். நானே 10க்கு 10 எடுக்கிறியோ உடன் 10 சும்மா நான் போட்டு 10க்கு 10 வச்சுக்கொள்ளு. இதுலயும் உன்னால 10க்கு 10 உன்னால எடுக்க முடியும் இதுலயே. அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு இந்த இந்த கேள்வி வந்து சில பேருக்கு சிக்கலா இருக்கு. ஆனா இது படியா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்தது பாரு உங்களுக்கு எங்கன்னு சொன்னா இந்த இந்த கேள்வி சமன்பாடு உருவாக்குறது இதுலயே நீ 10 மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்தது இந்த கேள்வி இந்த கேள்வி வந்து வித்தியாசமா மாத்தி மாத்தி வரும். ஆனா ஒரே விஷயம் தான் வரப்போகுது. உனக்கு இந்த மேலுள்ள கேள்வி உனக்கு செய்ய தெரியாட்டியும் கீழே இருக்கிற இந்த கேள்விக்கு பிறகு வர கீழே இருக்க அத்தனை கேள்வியும் செய்யலாம். ஒருவேளை உனக்கு மேல 3 மார்க்ஸ் போனாலும் போது கீழே இருக்கிற 7 மார்க்ஸ் வந்து இந்த கேள்வியை வச்சு கொண்டு உனக்கு இதை காட்ட முடியாதுன்னு சொன்னாலும் இந்த கேள்வி வச்சு கீழே இருக்க 7 மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா 7 மார்க்ஸ் சொன்னாலும் என்ன செய்யலாம் எடுக்க முடியும். அதே இந்த பெருக்கெழுதி கூட்டெழுதி வளமையா வர்றது சாம்பாட பாடமாக்கினா சோழி முடிஞ்சது இந்த கேள்வி. சரியான அமைப்பு வந்து பெரிய ஒரு கேள்வி சின்ன ஒரு கேள்வி முடிஞ்சு சொல்லி சரி அங்கால 9 10 நாங்க விடுவோம் 9 10 நாங்க என்ன செய்ய விடுவோம். இந்த 11லயும் வந்து இந்த கனவளவு சம்பந்தமான கேள்வி வாரது சாம்பாடு வந்து தெரியாட்டியும் முன்னுக்கு வந்து சாம்பாடு தெருவானுகள் நான் அப்படி தெரியாட்டியும் எங்களுக்கு விடுவோம் இவரை விடுவோம். இப்ப இவரையும் நாங்க விடுவோம். இதுலயும் உனக்கு என்ன செய்யலாம்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஆனா சில பேர் வந்து இதுல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது இல்லை. ஆனா இவரையும் ஒருக்கா விடுவோம் இவரையும் ஒருக்கா விட்டுட்டு நாங்க பார்ப்போம் இப்போதைக்கு உன்னால இத்தனை மார்க்ஸ் எடுக்க முடியலாம. அவ இங்க பார்த்தேன்னு சொன்னா என்ன நடக்க போகுது இங்க ஒரு 10 மார்க்ஸ் இங்க ஒரு 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் சரியான இங்க ஒரு 10 மார்க்ஸை போடுவோம் சரியான 30 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் சரியான 50 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் நீ ரெண்டாவது பிச்சு எடுத்தோம்னா 30 மார்க்ஸ் அங்க தம்பி 35 மார்க்ஸ் கூட்டினேன்னு சொன்னா உனக்கு என்னது 65 மார்க்ஸ்ல என்னது பி வந்துட்டடாப்பா பி வந்துட்டு சரி எக்கு தப்பா உனக்கு என்ன சரி ஒரு 10 மார்க்ஸ் உனக்கு இல்லாம கழிச்சு நாங்க விட்டு பார்த்தா கூட சும்மா நாங்க ரஃபா செஞ்சோம்னால என்ன செய்யலாம் சி எடுக்க முடியும். என்ன செய்யலாம் உனக்கு ரஃபா செஞ்சா என்ன செய்யலாம் சி எடுக்க முடியும். 10 மார்க்ஸ்ன்னு சொன்னா 20 மார்க்ஸ் வரும். 20 மார்க் அப்ப 2 பெரிய கேள்வியே வரும். என்னங்களே 10 மார்க்ஸ்ல குறையுன்னு சொன்னா 20 மார்க்ஸ் வரும். அதாவது 2 பெரிய கேள்வியை விடுற மாதிரி. அவ 2 பெரிய கேள்வியை நாங்க விட்டா கூட எங்களுக்கு 55 மார்க்ஸ் எடுக்கலாம். உன்னால ஞாபகம் வச்சுக்கொண்டு சி எடுக்கலாமா இல்லையான்றதை நீயே யோசிச்சுக்கொள்ளு. ரைட் ஸோ நாம என்ன செய்யலாம் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து சந்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண ஐடியாக்கள் இருக்குமான்னு சொன்னா மறக்காம அந்த இதுக்கு வந்து என்ன செய்றீங்க சட்டுகளை பண்ணிட்டு ஜாயின் பண்ண பாருங்க. அதனால நம்பர்ஸ் ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளு சேவ் பண்ண விரும்பினா சேவ் பண்ணிக்கொள்ளு. ஸோ பாய்டா. எனக்கு கேட்க நிமிஷம் தான் கேளுங்க அப்படி இல்லாட்டி நாங்கள் லீவ் ஆகும் அதனால ஹென் பண்ணுவோம்.
ஓகே. பாய், பாய். சி யூ.